தலைவணங்கி ஜெபம் செய்வோம். பரலோகபிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை உங்களுடைய சபையில் வைத்து பாதுகாத்து போஷித்து வருவதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இப்போதும் இந்த ஆராதனை வேலையை உங்களுடைய திருப்பிரசனத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே ஆசீர்வதிக்கணுமா வேண்டிக்கிறோம் ஆண்டவரே. பாடல் வேலை, துதி ஸ்தோத்திரம், உங்களுடைய திருவார்த்தை எல்லாவற்றிலும் உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருந்து நீரே எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. நாங்கள் இன்னும் அதிகமாய் உமக்குள்ளே ஊண்ட கட்டப்படவும் சீர்படவும் ஸ்திரப்படவும் எங்கள் ஒவ்வொருக்கு உதைத்தாரும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையினாலே நீரே எங்களை கழுவி சுத்திகரித்து நாங்கள் அதிக கனிகளை கொடுக்கிறவர்களாய் மாற எங்கள் ஒவ்வொருக்கு உதைத்தாரும். மீட்பச்சரமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிகள் பரலோகபிதாவே, ஆமென். நாம் முதலாவதாக 17வது பாடலை பாடுவோம். பாடல் எண் 17. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். நாம் இந்த பாடலை பார்க்கறது போல, நீர் அறியாது யாதும் நேரிடாது என்ற ஒரு மேலான பாக்கியத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிறார். அவர் அறியாது யாதொன்றும் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படாது என்ற ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை. அதை உணர்ந்து நாம் இந்த பாடலை எல்லோரும் உற்சாகத்தோடு கரங்களை தட்டி நாம் பாடுவோம்.
எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். பறந்திடுமே உம் நாமத்திலே பரணே எனக்காய் ஜெயக் கொடியே. பறந்திடுமே உம் நாமத்திலே பரணே எனக்காய் ஜெயக் கொடியே. என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஹல்லேலூயா. தேவன் அவருடைய விலையேற பெற்ற அன்பிற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, நீர் எங்களை ஆண்டவரே உம்முடைய விலையேற பெற்ற அன்பினாலே காருண்யத்தினாலே எங்களை உம் பக்கமாக இழுத்து கொண்டு ஆண்டவரே நீரும் எங்கள் நல்ல மெய்ப்பராக இருந்து எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை மறவாத நேசராய் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் அறியாது யாதொன்றும் எங்கள் வாழ்க்கையிலே நேரிடாதே இந்த மேலான பாக்கியத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய தலைமுடி எல்லாவற்றையும் நீர் எண்ணி வைத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலையும் நீரே கைவிடாதபடி நீரே கூட இருந்து நடத்துகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீரே ஆதரவாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி. நீரே ஆதாரமாய் அரணுமாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீரே நிலையான பாதுகாப்பாக இருப்பதற்காக உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. என்றென்றும் உடைய மாறாத உடைய அன்பிற்காகவும் உடைய இரக்கத்திற்காகவும் உடைய கிருபைக்காகவும் உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் நீடிய பொறுமையாக இருந்து ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் இன்னும் முன்னேறி வரும்படியாக அநேக தருணங்களை நீர் தருகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. அளவிட முடியாத உடைய அன்பிற்காக உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றி நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. கண்டுனை அழைத்தவர் கரமதைப்பா, அவர் கைவிடாதிருப்பார். கண்டுனை அழைத்தவர் கரமதைப்பா, அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார் 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 எண்ணிப்பார். நீ என்றும் அதை எண்ணிப்பார். நீண்டும் என்றும் அதை எண்ணிப்பார். காப்பார் உன்னை காப்பார். காத்தவர் காப்பார் இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே காத்திடுவார். நாம் எல்லோரும் சுருக்கமாக ஆண்டவரை உயர்த்தி ஆராதித்து நாம் அவரை துதி செய்வோம். யோவான் 14வது அதிகாரம் 18வது வசனம். யோவான் 14:18. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற அந்த பகுதி, திக்கற்றவர்களாக என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை ஆங்கிலத்திலே தகப்பனற்றவர்களாக, ஃபாதர்லெஸ், ஐ வில் நெவர் லீவ் அஸ் ஃபாதர்லெஸ் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதுபோல் ஒரு தகப்பனற்றவர்களாக தேவன் நம்மை விட்டு விடுகிறவர் அல்ல. இந்த ஒரு பகுதியை ஆண்டவர் நான் உங்களை விட்டுவிட மாட்டேன் என்று தான் அவர் சொல்லுகிறார். நாம் இந்த வெள்ளிக்கிழமை ஜெபக்கூட்டத்திலே கூட நாம் தியானித்தது போல, நாம் தேவனுடைய
பிள்ளைகளாய் வாழ்கிற பாக்கியம் ஒரு மேலான பாக்கியம். ஆனால் அதை காட்டிலும் மேலான ஒரு பகுதி என்னவென்றால், தேவன் நம்மை பார்த்து நம்மை அவருடைய சொந்த பிள்ளைகளாக அவர் நமக்கு தகப்பனாக, நான் உங்கள் தகப்பனாக இருக்கிறேன் என்று நம்மை பார்த்து அவர் சொல்லுகிற அந்த பாக்கியம். எனவே தேவன் ஒருபோதும் நம்மை திக்கற்றவர்களாக, ஒரு தகப்பன் இல்லாதவர்களாக இந்த பூமியிலே விட்டுவிடுகிற ஒரு தேவன் அல்ல. அவர் எந்த சூழ்நிலையிலையும் நம்மோடு இருந்து நம்மை காத்து மீட்டு ரட்சிக்கிற ஒரு தேவன். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த பாடலிலே பார்த்தது போல மாலையில் துதிப்போம் என்று பார்த்தது போல், அந்த மாலை போன்ற தருணங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்போது, சில எதிர்மறையான காரியங்கள் வரும்போது, சில நெருக்கமான காரியங்கள் வரும்போது என்று சில சூழ்நிலைக்குள்ளாக நாம் செல்லும்போது, இப்படிப்பட்ட நான் உங்களை திக்கற்றவர்களாக விட்டுவிட மாட்டேன் என்று சொல்லுகிற அந்த தேவனோடு இருக்கிற அந்த தந்தை மகன் என்ற அந்த பந்தத்தை விட்டு சில வேளைகளிலே நாம் காரியங்களை பார்த்து வழிவிலகி செல்லுகிற ஒரு அபாயத்துக்கு நேராக நாம் சென்று விட முடியும். அங்கே தேவன் நம்மை கைவிட்டு விடுகிறவர் அல்ல. அவர் நான் உங்களை விடமாட்டேன் என்று சொல்லுகிற அந்த பகுதியிலே தேவன் மாறாதவர். ஆனால் அங்கு நேர்க்கிற ஒரு பெரிய தவறு என்னவென்றால், நாம் அந்த சூழ்நிலையிலே அதற்கு பின்னாக இருக்கிற தேவனுடைய அன்பையும் அவருடைய கரத்தையும் நாம் பார்க்காமல், நாம் அந்த சூழ்நிலையை பார்த்து நமக்குள்ளாக மனுஷீக எண்ணங்களை வைத்து நாம் தேவனை விட்டு விலகுகிற ஒரு பகுதி. அப்படிப்பட்ட ஒரு பகுதி என்பது நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக தேவனை விட்டு மிக தூரத்துக்கு நேராக செல்லுகிற, இந்த உலகத்திலே தகப்பன் இல்லாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை போன்ற ஒரு வாழ்க்கைக்கு நேராக நடத்துகிற ஒரு பகுதியாக மாறிவிடும். நாம் எபிரேயரிலே 12வது அதிகாரம் 3வது வசனத்திலே பார்க்கிறது போல, ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாக உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள் என்று நாம் படிக்கிறோம். இந்த அதிகாரத்திலே இயேசுவை முன்னோடியாய் கொண்டு நமக்கென்று வைத்திருக்கிற அந்த ஜீவிய ஓட்டத்திலே ஓடும்படியாகவே தேவன் நம்மை அழைத்த அந்த அழைப்பிலே நாம் ஓடும்படியாக அந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் 1வது வசனத்திலே. அப்படிப்பட்ட ஓட்டத்திலே நாம் ஓடும்போது வழியிலே ஏற்படுகிற சில காரியங்களை வரும்போது, சில சூழ்நிலைகள் வரும்போது, சில காரியங்கள் நாம் நினைத்தது போல் இல்லாமல் தேவனுடைய நினைவின்படி அது வேறு விதமாக நடக்க ஆரம்பிக்கும்போது நாம் அதிலே ஒரு சோதனைக்குள்ளாக நாம் சென்றுவிடக்கூடாது என்று தான் இந்த வசனங்கள் எச்சரிக்கிறது. 3வது வசனத்திலே நம்முடைய ஆத்மாவிலே நாம் இளைப்புள்ளவர்களாக மாறிவிடாமல் இயேசுவை முன்னோடியாய் வைத்து நாம் வாழும்படியாகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அதற்கு பின்பாக நாம் படிக்கும்போது கர்த்தருடைய சிட்சையை குறித்து நாம் படிப்போம். தேவன் அவர் சிட்சிக்கும்போது, சில காரியங்கள் மூலமாக அவர் நம்மை சிட்சித்து சீர்படுத்தும் போது, அதுபோன்ற சூழ்நிலையிலையும் நாம் அதற்கு பின்பாக அவர் ஒரு நல்ல அன்புள்ள தகப்பனாக இருந்து நம்மை சிட்சித்து நம்மை சீர்படுத்துகிறார் என்ற ஒரு உணர்வை இல்லாமல், இப்படிப்பட்ட சிட்சையெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே நடக்கிறதே, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கிறதே என்று மனுஷீகமாக அதை பார்த்து என்னை திக்கற்றவனாக விடேன் என்று சொன்ன அந்த தேவனுடைய கரத்தை விட்டுவிட்டு தூரம் செல்லுகிற ஒரு பகுதிக்கு நேராக நாம் சென்று விடக்கூடாது. நாம் அந்த 12வது அதிகாரம் 5லிருந்து 11வது வசனம் வரை பார்க்கும்போது முழுவதுமாக தேவனுடைய சிட்சையை நாம் அற்பமாக எண்ணக்கூடாது. அவர் சிட்சிக்கும் போது நாம் சோர்ந்து போகிறவர்களாக நாம் மாறிவிடக்கூடாது. நாம் ஆத்மாவிலே இளைப்படைந்தவர்களாக, தேவனை விட்டு வழி விலகிறவர்களாக நாம் மாறிவிடக்கூடாது என்று அந்த வசனங்களிலே தேவன் நம்மை எச்சரிக்கிறார். மேலும் தகப்பன் தான் சிநேகிக்கிற புத்திரனையே அவர் சிட்சிக்கிறார். தகப்பன் சிட்சியாதிருந்தால் நாம் வேசியின் பிள்ளைகளாக நாம் மாறிவிடுவோம் என்று நாம் படிக்கிற அந்த காரியங்களை நாம் மனதிலே கொண்டு, தேவன் நம்மை சிட்சிக்கும்போது அந்த சிட்சையை வைத்து தேவனுடைய அன்பான கரத்தை நாம் பார்க்க தவறுகிறவர்களாக மாறி நாம் தேவனை விட்டு தூரம் செல்லுகிறவர்களாக, திக்கற்றவர்களாக விடேன், நான் உங்களை தகப்பனற்றவர்களாக விடேன் என்று சொல்லுகிற அந்த அன்புள்ள அந்த கரத்தை விட்டுவிட்டு நாம நம்முடைய மனுஷீகத்திலே அந்த சிட்சையை பார்த்து நாம் வழிவிலகி செல்லுகிறவர்களாக நாம் மாறிவிடக்கூடாது. நாம் 10வது வசனத்திலே நாம் படிக்கும்போது தேவன் கொடுக்கிற ஒவ்வொரு சிட்சையும் நாம் பூமிக்குரிய தகப்பனை குறித்து அவர் கம்பேர் பண்ணி சொல்லும்போது, பூமிக்குரிய நம்முடைய பெற்றோர் நாம் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காகவே சில இந்த உலகத்திலே நன்றாய் தோன்றுகிற சில காரியங்களுக்காக அவர்கள் நம்மை சிட்சித்து நலமானபடி நம்மை நடத்தினார்கள்.
ஆனால் இப்போது பரம தகப்பனிடத்திலே நாம் வந்திருக்கிற நம்முடைய பரமபிதா நாம் 10வது வசனத்திலே படிக்கிறது போல அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள் என்று நம்முடைய பூமிக்குரிய பெற்றோர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்பு நம்முடைய பரம தகப்பனோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். அவர் வைத்திருக்கிற அந்த மேலான அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தர்களாய் அந்த பரிசுத்தத்திற்கு பங்கடைய வேண்டும் என்று தேவன் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதித்து அவருடைய அன்பின் நிமித்தமாகவே நம்மை சிட்சித்து அந்த பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்மை நடத்துகிற அந்த பகுதிக்கு நேராக நாம் வரும்போது நாம் அதை வேறு விதமாக பார்த்து தேவனுடைய அந்த அன்பின் கரத்தை விட்டுவிட்டு நாம் தூர சென்று விடுகிறவர்களாக நாம் மாறிவிடக்கூடாது. அப்படி நாம் செல்லுகிற ஒரு பகுதிக்கு நேராக செல்லும்போது நாம் அடுத்த 12வது வசனத்திலே பார்க்கிறது போல நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற ஒரு காரியம் என்னவென்றால் நெகிழ்ந்து போன கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் என்று பார்க்கிறது போல அந்த தேவனோடு இருக்கிற தந்தை மகன் என்ற அந்த பந்தத்திலே அவர் உங்களை நம்மை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்லுகிற அந்த மேலான பாதுகாப்பான அந்த வாழ்க்கையை விட்டு கொஞ்சம் நாம் தளர்ந்து நம்முடைய ஜெப வாழ்க்கையை விட்டு தளர்ந்து வேத வாசிக்கிற அந்த பகுதியை விட்டு தளர்ந்து அந்த சூழ்நிலையிலே தேவனை தேடுகிறதை விட்டு தளர்ந்து நாம் தூர செல்லுகிற ஒரு பகுதிக்கு நேராக நாம் சென்று விட முடியும். எனவே நாமும் நம்முடைய வாழ்க்கையை சோதித்து பார்த்து இது போன்ற ஒரு நெருக்கத்தின் நிமித்தமோ ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமோ நாம் தளர்ந்து போனவர்களாக மாறிவிட்டோமோ என்று நாம் நம்முடைய வாழ்க்கையை சோதித்து பார்த்து மீண்டும் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி தேவனிடத்திலே வாருங்கள் என்று இந்த வசனத்திலே தேவன் நம்மை உற்சாகமூட்டுவது போல நாமும் நம்முடைய தளர்ந்த பகுதிகளை மீண்டும் சீர் செய்து இப்படிப்பட்ட அந்த பகுதியிலிருந்து நாம் மீண்டும் அப்படி அந்த திக்கற்றவர்களாக விடேன் என்ற அந்த மேலான தகப்பனற்றவர்களாக விடேன் என்ற மேலான அந்த தேவனுடைய தகப்பனுடைய கரத்தை மீண்டுமாக நாம் சரி செய்து அந்த உறவை சரி செய்து நாம் தவறின அந்த பகுதியை மீண்டும் சரி செய்து இந்த சூழ்நிலையிலே தேவன் கண்டிப்பாக அவர் பதிலளிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த சூழ்நிலைக்கு கண்டிப்பாக அவர் ஒரு சொல்யூஷனை கொடுக்க அவர் வல்லவர் என்று அவரிடத்திலே சென்று நாம் நம்முடைய காரியங்களை விசாரித்து நம்மை சீர் செய்து அவரோடு உள்ள அந்த உறவை சீர்படுத்தும் போது நாம் மீண்டுமாக தேவனுடைய அந்த உறவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி இல்லாமல் அந்த தளர்ந்து போன கைகளோடு அந்த தளர்ந்த முழங்கால்களோடு நெகிழ்ந்த நம்முடைய கைகளோடு நாம் அதை வைத்தே நாம் தேவனை விட்டு தூரம் சென்ற அந்த பகுதியிலே விழிப்பில்லாதவர்களாய் அதிலே நாம் தேவனை விட்டு தூரம் செல்கிற ஒரு பகுதிக்கு நேராக செல்லும்போது ஏற்படுகிற ஒரு அபாயம் என்னவென்றால் அடுத்த நாம் வசனத்திலே படிக்கிறது போல முடமாய் இருக்கிற பிசகி போன ஒரு பகுதி என்று நாம் படிக்கிறோம். அதுபோன்று அந்த பிசகி போன பகுதியை ஆங்கிலத்திலே டிஸ்லொகேட்டட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மருத்துவமனையிலே சிலர் கீழே விழுந்தது நிமித்தமோ அல்லது ஏதோ கையை தவறாக பயன்படுத்தின நிமித்தமோ ஏற்படுகிற ஒரு பகுதி தான் டிஸ்லொகேஷன். அவர்களுடைய அந்த மூட்டிலிருந்து அது விலகி பிசகி அது ஒரு தவறான பகுதிக்கு நேராக சென்று அமர்கிற ஒரு பகுதி. அதுபோன்ற ஒரு டிஸ்லொகேட் ஆன ஒரு மனிதனாலே அவன் வலியை தாங்கிக் கொள்ள முடியாதபடி அவனுடைய அன்றாட காரியங்களை அவனுடைய கைகளினாலேயோ காலினாலேயோ செய்ய முடியாதபடி இருக்கின்ற ஒரு மனிதனுக்கு அந்த ஆர்த்தோ டாக்டர்கள் அவர்கள் விரைவாக அதை மீண்டும் சரி செய்து அந்த பிசகி போன அந்த பகுதியை மீண்டும் அதை சரியான ஒரு பொசிஷனுக்கு நேராக கொண்டு வருவார்கள். அப்படி கொண்டு வராவிட்டால் அவன் கைகள் வைத்திருந்தாலும் அந்த கைகளால் அவனால் செயல்பட முடியாது என்பது போல இருக்கிற ஒரு மனிதனுக்கு உதவி செய்கிறது போல நாமும் தேவனை விட்டு தளர்ந்து போன ஒரு பகுதிக்கிலேயே நாம் தொடர்ந்து வாழும்போது அவரோடு இருக்கிற அந்த உறவை விட்டு நாம் டிஸ்லொகேட் ஆனவர்களாக அதை விட்டு பிசகி போனவர்களாக நாம் இந்த உலகத்திலே மாறிவிட முடியும். அப்படிப்பட்ட பிசகி போன ஒரு வாழ்க்கை என்பது மிகவும் ஒரு வலி நிறைந்ததாகவும் தேவனை விட்டு தூரம் சென்று அவரோடு ஒரு உறவு என்பது கொஞ்சமும் இல்லாமல் தகப்பன் இல்லாமல் இந்த பூமியிலே நாம் அலைந்து திரிகிறவர்களாகவும் மாறுகிற ஒரு வாழ்க்கைக்கு நேராக நம்மை நடத்திவிடும். அதுக்கு அடுத்த பகுதியாக தேவனோடு டிஸ்லொகேட் ஆன அவரோடு அந்த உறவிலே நாம் பிசகி போன நாம் ஒருவரோடு ஒருவர் உள்ள உறவிலேயும் நாம் பிசகி போகிறவர்களாக குடும்பத்திலே கணவன் மனைவி என்ற உறவிலே
தந்தை தாய் தகப்பன் என்ற அந்த ஒரு உறவிலே, அல்லது சபையிலே வரும்போது சகோதர சகோதரிகளோடு உள்ள உறவிலே நாம் அந்த பிசகி போன அந்த டிஸ்லொகேட்டான ஒரு பகுதி என்பது அடுத்து நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிற ஒரு அபாயத்துக்கு நேராக சென்றுவிடும். எனவே நாம் அப்படிப்பட்ட பிசகி போய் தேவனை விட்டு தகப்பனில்லாத ஒரு பகுதிக்கு நேராக நாம் வாழ்கிற மனிதர்களாக இந்த உலகத்திலே நாம் வாழாமல், இந்த வசனத்திலே சொல்லப்படுகிறது போல 13வது வசனத்திலே முடமாயிருக்கிறது பிசகி போன அந்த பகுதி சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழியை செவைப்படுத்துங்கள். அப்படி பிசகி போய் ஒருவரோடு உள்ள அந்த உறவிலே ஏற்பட்ட அந்த பிசகல் நிமித்தம் பிறருக்கு செய்த அந்த தீமையையும், பிறருக்கு செய்த தீமைகளையும், பிறருக்கு செய்த அந்த அவர்களை ஹர்ட் பண்ண அந்த பகுதிகளையும் நாம் சீர் செய்து தேவனிடத்திலே மனம் திரும்பி பிசகிப்போன என்னுடைய இந்த நிலையை நீர் சொஸ்தமாக்கும் என்று தேவனிடத்திலே நாம் வரும்போது, அவர் அந்த ஆர்த்தோ டாக்டர் எப்படி அவர்கள் சரி செய்கிறார்களோ அதுபோல மீண்டும் அது சரியான பொசிஷனுக்கு வரும்படியாக தேவன் அந்த உறவை சீர் செய்து தகப்பனில்லாத அந்த வாழ்க்கையிலே அவருடைய என்றென்றும் மாறாத அந்த தகப்பனோடு உள்ள அந்த பந்தத்தை நாம் ருசிக்கும்படியாக தேவன் உதவி செய்வார். ஆனால் நாம் கவனமில்லாதவர்களாக இப்படிப்பட்ட அந்த பிசகி போன வாழ்க்கையிலே நாம் அதிலேயே நாம் உழந்து வாழ்கிற ஒரு மனிதர்களாக, அதை குறித்து அக்கறை இல்லாதவர்களாக நாம் வாழும்போது நாம் அதற்கு கீழாக நாம் படிக்கிற ஒரு அபாயத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சந்திக்க நேரிடும். நாம் 16வது வசனத்திலே அந்த ஏசாவினுடைய ஒரு எச்சரிப்பை நாம் இந்த பகுதியிலே நாம் பார்க்க முடியும். ஏசாவினுடைய அந்த வாழ்க்கையிலே ஒரு அற்பக்கூழுக்காக தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தையே அவன் இழந்து போனான் என்று நாம் பார்க்கிறோம். 16வது வசனத்திலே அவன் ஒரு வேசிக்கலவனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல் சீர்கெட்டவனாக இராதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று வசனம் நம்மை எச்சரிக்கிறது போல, ஒரு சின்ன அந்த போஜனத்துக்காக அப்படிப்பட்ட ஒரு பிசகி போன ஒரு வாழ்க்கையிலே நாம் இருக்கும்போது தேவனை விட்டு தூரம் சென்ற அந்த தேவனிடத்திலே ஒரு சந்தேகம் ஏற்படும்படியாக சாத்தான் அந்த ஏவாளுடைய மனதிலே சில விஷத்தை பாய்ச்சினான். அதற்கு பின்பு தேவன் விலக்கின அந்த கனியை அவர்கள் ஏதோ ஒரு பெரிய ஒரு கனி என்று நினைத்து அதற்கு தேவனை விட்டு அவர்கள் தூரம் சென்றது போல, ஒரு சின்ன அற்ப கூளை கூட இந்த வேலைக்கு இதுதான் ஒரு பெரிய காரியம் என்று நினைத்தது போல, நாம் பிசகி போன ஒரு வாழ்க்கையிலே வாழும்போது சின்ன சின்ன அற்ப காரியங்கள் கூட நம்மை தேவனோடு கொண்ட அந்த மேலான சேஷ்டபுத்திர பாகத்தை, அந்த அவருடைய மகன் என்ற அந்த பந்தத்தை, அந்த புத்திர சுவிகாரத்தின் அந்த பகுதியை, அதனுடைய மதிப்பை உணராமல் ஒரு சின்ன அற்பக்கூழுக்காக அதை விற்று விடுகிறவர்களாக நம்மை மாற்றிவிடும். அந்த ஏசா பின்பு அவன் எத்தனையோ காரியங்களை நாம் அடுத்த வசனத்திலே வாசிக்கிறது போல, பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான் என்று நாம் பார்க்கிறது போல, அந்த ஆரம்பத்திலே அவன் பிசகி போன அந்த ஆரம்பத்திலே அவன் சுஸ்தமாகும்படி தேவனிடத்திலே வந்திருந்தால் இப்படிப்பட்ட ஒரு பகுதிக்கு நேராக நாம் சென்று விடுகிற ஒரு அபாயத்துக்கு நேராக நாம் சென்றிருக்க முடியாது. ஆனால் அவன் அதை கண்டுகொள்ளாமல் ஒரு மிகவும் மோசமான ஒரு இடத்துக்கு சென்ற பிறகு, அவன் தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தையே விற்ற பிறகு அவன் கண்ணீரோடு அவன் தேடியும் அதை கண்டுகொள்ள முடியாத ஒரு இடத்துக்கு அவன் சென்று விட்டான். இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு செல்லுகிற ஒரு ஆரம்பம் எங்கே ஆரம்பித்தது என்றால், அவன் ஒரு சின்ன ஒரு நெருக்கத்தின் நிமித்தம் ஏற்பட்ட ஒரு சாதாரண ஒரு நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் அவன் சீர்படுத்தாமல் ஏற்பட்ட ஒரு பகுதி. அதுபோன்று நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய காரியங்களை நாம் சோதித்து பார்த்து நம்முடைய நெகிழ்ந்த பகுதிகளையும் தளர்ந்த பகுதிகளையும் நாம் அப்படியே விட்டுவிடாமல் அதிலேயே நாம் தகப்பன் இல்லாதவர்களாக வாழ்கிற ஒரு வாழ்க்கையிலே நாம் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிற ஒரு பகுதி என்று நாம் வாழாமல் உடனடியாக மனம் திரும்பி தேவனிடத்திலே வந்து அந்த தகப்பனோடு உள்ள நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று என்றென்றும் விடாத அந்த தகப்பனுடைய கரத்தை பற்றி நாம் இந்த உலகத்திலே அப்படிப்பட்ட ஒரு மேலான பாக்கியத்தோடு அந்த புத்திர சுவிகாரத்த ஆவியை பாதுகாத்தவர்களாக நாம் வாழும்படியாக தேவன் அழைக்கிறார். தேவன் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவன் பேசின வார்த்தைகளுக்காக தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன். அந்த அழகான வார்த்தைகள் 2 வார்த்தைகள் எபிரேயர் 12 நம்ம வாசிச்சது 10வது வசனம், அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றியபடி கொஞ்ச காலம் சிட்சிக்கிறார்கள், இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். அது ரொம்ப அழகாக போகும். அது
இது வந்துட்டு எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, நம்மளுடைய பிரயோஜனம். இது எதுவுமே வந்துட்டு கர்த்தருக்குன்னு கர்த்தருக்குன்னு நான் ஜெபிக்கிறேன். அநேகர் நம்ம எப்படி நினச்சிக்கிறோன்னா, நான் ஒரு ப்ரேயர் போடுறதோ, பாட்டு பாடுறதோ, கர்த்தரோட ஐக்கியமாக இருக்கிறதோ, நான் பரிசுத்தமாக வாழ்கிறதோ கர்த்தருக்கு அது பிரியமாக இருக்கும் அப்படின்றது ஒரு பகுதியாக இருந்தாலும், ஏன் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குன்னா, அது என்னோட பிரயோஜனத்துக்கு, என்னோட நல்ல வாழ்க்கைக்கு. நான் கர்த்தரை என்னை வந்துட்டு நித்தியத்துக்கு என்னை கொண்டு வந்து சேர்க்கணுன்றது தான் அவருடைய இது. அதுக்காக தான் அவர் நிறைய கட்டளைகள்லேருந்து எதுவாக இருந்தாலும், கற்பனைகள்லேருந்து எல்லாம் கொடுக்குறதெல்லாம் எதுவுமே அவருக்கு பிரயோஜனம் இல்லை. நான் இப்படி சொல்லியிருக்கேன். நான் ஒரு ஆள் அவர்கிட்ட ஸ்தோத்திரம்னு சொல்கிறதுனால அவரோட மகிமை என்ன கொஞ்சம் கூடிட போகிறதுலாம் கிடையாது. அது என்னோட நன்மைக்கு, நான் அவரோட வச்சுருக்க ஒரு பந்தத்தோட வெளிப்பாடு அது. அவர் எப்பயுமே பரிசுத்தர் தான். நான் எக்ஸ்ட்ரா பரிசுத்தர், ஆண்டவரே நீர் பரிசுத்தர்னு சொல்கிறதுனால அவர் இன்னும் கொஞ்சம் பரிசுத்தர் ஆகிறதில்ல. அது எப்படி வரும் அப்படின்னு சொன்னால், என் இருதயத்திலேருந்து உண்மையிலே அவரை பரிசுத்தர்னு நான் நினைக்கிறேன்னா, அது என்னை நிறைய பாவங்கள்லேருந்து விடுதலையாக்கும். என்னுடைய வழிகளை அது தூய்மைப்படுத்தும். நான் அவருக்கு பயந்துருக்கிற ஒரு வாழ்க்கையை எனக்குள்ளே கொடுக்கும். நான் ஜெபம் பண்ணுறது என்னுடைய நன்மைக்காக, நான் அவரோட கொள்கிற உறவு என்னுடைய நன்மைக்காக. இப்படி இந்த மாதிரி அவர் என்னை சிட்சிக்கிறது, இப்போ நம்ம கேட்டது மாதிரி அவர் நம்மளை சிட்சிக்கிறதும் நிறைய நேரங்களில் நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன். நிறைய விஷயங்களை நான் செய்ய போகும்போது ஒரு தடங்கள் வரதெல்லாம் பார்த்து நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கேன். இது உங்களுடைய வழி, நான் இதில் போனேன்னா கெட்டு போயிடுவேன்றதுனால தான் இதை நீங்கள் தடை பண்ணுறீங்க, நான் இங்கேருந்து இப்படியே பேக்வேர்டு எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி. அப்படி ஒரு தகப்பன் வந்துட்டு என்னை பாதுகாக்கிற அந்த வாழ்க்கை வந்துட்டு அற்புதமான ஒரு வாழ்க்கை. எனக்கு தெரியாது இதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்க ஒரு மாயம் என்ன, இதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்க என்னுடைய தீமை என்ன அப்படின்றதெல்லாம் தெரியாது. வேதம் அழகாக சொல்லும். அதாவது சில விஷயங்களை வந்துட்டு வேதமும் கர்த்தரும் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. நீ இன்றைக்கே ரட்சிக்கப்படு, இன்றைக்கே ரட்சணையால் நாள் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு, பாவத்தை விட்டு வெறுத்து ஓடுறதுக்கு நீ பிரயாசப்படு அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்ணுங்கன்னு, இதெல்லாமே கர்த்தர் வந்துட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ரொம்ப சீக்கிரம், எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ பண்ணுன்ற ஒரு ப்ரெஷரை போடுறதை நம்மளால் உணர முடியும். ஆனால் உலக காரியங்கள்னு வரும்போது அங்கே கர்த்தர் வந்துட்டு பொறுமையாக பண்ணு, நாளை தினத்தை குறித்து கவலைப்படாத, நான் இல்லாமல் எனக்கு தெரியாமல் உனக்கு எதுவுமே நடந்துடாது, பொறுமையாக இரு, இதெல்லாம் ஒரு சைடு பார்க்குற மாதிரி இருக்கும். கர்த்தர் வந்துட்டு என்னை எப்பயுமே அந்த பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளே நான் இருக்கணும், அவரோட வந்து ஐக்கியம் பண்ணுன்றத உறுதியாக பிடிச்சிக்கிட்டே இருக்காருன்றதை அது என்னுடைய பிரயோஜனத்துக்காக பண்ணுறாரு. இந்த வசனத்தை இந்த அடுத்து வாசித்து அதோட நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா, ஒரு சூழ்நிலை வரும்போது என் வாழ்க்கையிலையோ ஏதோ ஒரு சூழ்நிலை வருது, நான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டேன், ஆனாலும் இந்த பாவத்துக்குள்ளே நான் மறுபடி விழுகிறேன், இல்லை இந்த சூழ்நிலை எனக்கு, நான் இது வரைக்கும் சரியாக தானே இருந்தேன், ஏன் எனக்கு இந்த சூழ்நிலை அப்படின்னு நான் நினைக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக தியானித்தது மாதிரி கர்த்தரை விட்டு என்னை பிரித்து தான் கொண்டு போகும். நான் அதுவரையே டெய்லி முழங்கால் போட்டோ ப்ரேயர்லேயோ என்னோட பாடல் வேலையிலையோ நான் எதையுமே குறை வச்சுருக்க மாட்டேன். ஆனால் இந்த சூழ்நிலை வந்துட்டு என்னை அதுலேருந்து பிரிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணும். அப்போ நான் அப்படியே அதுலேருந்து நெக்லெக்ட் ஆகி போகிறத என்னால் உணர முடியும். ஆனால் அதெல்லாம் சரி பண்ணுங்கன்னு கர்த்தர் சொல்கிறதும் அங்கே பாருங்களேன். அதாவது 13வது வசனம், முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். என்னுடைய பாதைக்கு நான் சரி பண்ணணும். நான் சரியாக என்னை மறுபடியும் அதே இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்துறது, என்னுடைய தியானங்களை எல்லாத்தையும் சரி பண்ணுறது எனக்கு நன்மையாக தான் மாறும். கர்த்தர் அவருக்குள்ளே இருக்க அன்பை எனக்கு வெளிப்படுத்துவார். உன்னை திக்கற்றவனா நான் விட மாட்டேன், இந்த சூழ்நிலை உன்னை எதுவும் பண்ணிடாது, நான் உன் கூட இருக்கேன், தைரியமாக இரு, நான் உன்னை நடத்துறது. ஏன்னா அநேக சூழ்நிலைகள் வந்துட்டு எனக்குள்ளே இருக்க பாவத்தை என்னை விட்டு விரட்டி இருக்கதை, என்னை பரிசுத்தமாக மாற்றிருக்கதை நான் பார்த்துருக்கேன். அதனால் கர்த்தர் ஒரு சூழ்நிலைக்குள்ளே கொண்டு போகிறாரு அப்படின்னு சொன்னால் அந்த சூழ்நிலை என்னுடைய நன்மைக்காக இருக்கும், அவர் என்னுடைய பிரயோஜனத்துக்காக மட்டும் தான், வேறு யாரோட பிரயோஜனத்துக்காகவும் இல்லை. அதோட டேஞ்சர் தான் அதுக்கு அடுத்த வசனத்தில் இருக்குது. ஒருவேளை நான் அதை சரி செய்யலாம், அதை சரி செஞ்சுட்டேன்னா நான் இன்னும் கர்த்தரோட அந்த ஐக்கியத்துக்குள்ளே போயிடுவேன், இன்னும் அதிகமாக அவரோட அன்பை ருசிக்க ஆரம்பிச்சிடுவேன், அநேகருக்கு என் குடும்பத்துக்கு பாதுகாப்பாக மாற ஆரம்பிச்சிடுவேன். ஒருவேளை அதை நான் சரி செய்யலைன்னா அங்கே கீழே போட்டிருக்கிறது மாதிரி அது கசப்பான ஒரு வேற எனக்குள்ளே உள்ள கெட்ட வழிகளுக்குள்ளே அந்த காஞ்சுரியம் மூடின ஒரு இடம் மாதிரி என்னை சுற்றி இருக்கவங்களுக்குள்ள ஒரு கலகத்தை மூட்டுற ஒரு ஆளாக மாறிடுவேன். 15வது வசனத்தில் சொல்கிறது படி, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாக்குறதுனாலே அநேகர் தீட்டுப்படாதபடிக்கு. இது என்னை மட்டும் தீட்டுப்படுத்திடாது, என்னை சுற்றி இருக்க என் குடும்பத்தை. என்னை ஒரு குடும்பத்துக்கு தலைவனாக வச்சுருக்காருன்னா அதுக்கு நான் தான் சரியாக இருக்கணும். நான் சரியாக இல்லாட்டி குடும்பத்துக்குள்ளே ஒரு கலகம் வருதுன்னா அதுக்கு நான் தான் பொறுப்பாளன். அந்த இடத்துக்கெலாம் போக முடியும். அதனால் அந்த முழங்கால்களை எப்பயும் நான் கர்த்தரை நோக்கி இருக்க பார்வையை அனுதினமும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் அந்த பார்வையை மாற்றாமல் அவர் பரிசுத்தர், அவர் நடத்துகிற பாதையெல்லாம் பரிசுத்தமாக மட்டும்தான் இருக்க முடியும். வேறு வாய்ப்பே இல்லை. அது எனக்கு புரியாமல் இருக்கலாம், இந்த சூழ்நிலையில் புரியாமல் இருக்கலாம். ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு கேட்டு நான் முன்னேறி போகிறது தான் எனக்கும் என்னை சார்ந்திருக்கவங்களுக்கும் நலமாக முடியும். இதில் முன்னேறி போயிட்டுருக்கேன். கர்த்தர் இன்னும் அதிகமான வெளிச்சத்தை இதில் கொடுத்து இதில் நிலைத்திருக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், நம்பிக்கை இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். தேவன் இப்போ சபையில் பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு அவருக்கு நன்றி. தந்தை மகன் என்றதான அந்த உறவு, நான் தேவனுடைய பிள்ளை என்று நான் அழைக்கப்படுவதனால
தேவன் பாராட்டின அன்பு விலையேற பெற்றதாக இருக்கிறது. ஆனால் என்ன செய்யணும்னா மனம் திரும்பணும். அதான் ஆண்டவர் வந்து விரும்புகிறாரு. எந்த சூழ்நிலை வந்து நான் வந்து ஒரு அனாதி, நான் வந்து கைவிடப்பட்டுட்டேன், எனக்கு யாருமே கிடையாது, நான் தனித்து விடப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க வேணாம். தேவன் வந்து என் கூட இருக்கிறாரு. வானத்தையும் பூமியை படைத்த தேவன் அவருடைய பிள்ளையாக நான் இருக்கிறேன். எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குது. 2 வாரத்தில் வந்து வாரத்தில் நம்ம ஒரு பாட்டு கேட்டோம். எழுந்தார் இயேசு, உயிரோடு எழுந்தார், ஜெயமே ஜெயம் என்று எழுந்தார்னு சொல்லி போன வாரத்துக்கு முந்தின வாரத்தில் அந்த ஒரு சின்ன பல்லவி. அப்போ தேவன் வந்து என்னன்னைக்கும் அவர் ஜீவிக்கிற தேவன் தான் இருக்கிறாரு. இன்னைக்கு ஜெயமே ஜெயம், ஜெயமே ஜெயம்னு சொல்லி இயேசுவி நாமம், இயேசுவி நாமம் அப்படின்னு சொல்லி படி, அதுலேயும் ஜெயமே ஜெயம். தேவன் எந்த சூழ்நிலையும் அவர் உயிர்த்தெழுந்த வல்லமை நம்ம மேலே இருக்குது. அப்போ நாம் எதை குறித்து நம்ம என்ன செய்யணும்? பயப்பட தேவையில்லை. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார்னாக்கா இப்போ ஏன் பயப்படணும்? பயப்படக்கூடாது. எந்த சூழ்நிலையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம பயந்து போக அவசியம் கிடையாது. அப்போ பயம்படுத்துகிறது என்னது? பாவம் தான் பயன்படுத்துது, சுயம்தான் பயன்படுத்துது, இந்த உலகம் தான் பயங்காட்டுது, மனிதர்கள் தான் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் தேவன் நம்மளை என்ன செய்யலை, நம்ம அவர் பயன்படுத்தலை. தேவன் அன்புள்ள தகப்பனாக இருக்கிறார். அவருடைய பரிசுத்தத்துக்காக என்ன செஞ்சுருக்காரு? என்னை அழைச்சிருக்காரு. அந்த பரிசுத்தத்துக்காக என்னை சிச்சிக்கிறார். அது எனக்கு விளங்கலை, அது எனக்கு தெரியல. ஆண்டவரே, அந்த சூழ்நிலையில் கர்த்தர் எனக்கு போதிக்கிறாரு. அந்த போதனையை நான் என்ன செய்யலை, நான் கேட்கல. அப்போ தேவனை இப்போ என்ன செய்கிறாரு? சபையில் பேசுகிறாரு. நான் போதிக்கிறத கொஞ்சம் என்ன செய்யப்பா, நீ அமர்ந்து நீ கேளுப்பா, கொஞ்சம் அமர்ந்துரு. நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? நீ ஓடிக்கிட்டே இருக்க, நீ ஓடாத, நேரத்தை கொடு. அப்போ ஏசா வந்து என்ன செஞ்சார்? ஏசா வந்து அந்த கடைசி நிலைக்கு அவர் வந்தார். 17 வசனம், பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கொள்ள விரும்பியும் ஆகாதனு தள்ளப்பட்டது அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலோடு தேடியும் மனமாறுதலை காணாமல் போனான். தேவன் எதிர்பார்க்கறதெல்லாம் என்ன? நான் மனம் திரும்பணும். இயேசு முதலாவது சொன்ன காரியம் வந்து மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் உனக்குள்ள இருக்குன்னு சொன்னார். நான் மனம் திரும்பணும், நான் என் சுயத்துக்கு மறிக்கணும், என்னுடைய சிலுவையை நான் சுமந்து வரணும். அதான் தேவன் எதிர்பார்க்கறது. ஆண்டவர் வந்து என்னை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்? அவர் என்னை கைவிடவே மாட்டார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடவே மாட்டேன். அப்போ தேவன் என்னை கண்டிக்கிறது, நான் என்ன செஞ்சிடக்கூடாது, நான் கெட்ட வழியில் போயிடக்கூடாது, நான் தவறான இடத்துக்கு போயிடக்கூடாது, நான் பாவம் செஞ்சிடக்கூடாது, நான் உத்தம கிறிஸ்தவனா, நான் தேவனோட வார்த்தையை நான் கை கொண்டு வாழ்கிறவனாக அவரோட சாட்சியாக இருக்கணும்னு சொல்லி தான் ஆண்டவர் எனக்கு பரிசுத்தாவின் வல்லமையை கொடுத்துருக்காரு. எல்லாமே என்னுடைய நன்மைக்காக தான். நான் வந்து ஜெபர்சன் சொன்னது போல் வந்து அந்த அடிபட்டு அந்த மூட்டு என்ன செஞ்சிருச்சு, விலகிருச்சுன்னு சொன்னாக்கா அது சேர்க்கறது கஷ்டம். தேவனோடு கொண்டு இருக்க அந்த உறவை வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டு விலகி போயிடக்கூடாது. ஜாயிண்ட் வரும், மறுபடியும் என்ன செய்யணும், சேர்க்கப்படணும். அப்போ தேவனோடு கொண்டு இருக்க அந்த உறவு வந்து என்ன செய்யணும், மறுபடியும் அது சேர்க்கப்படணும். எந்த சூழ்நிலையை நான் தேவனை விட்டு விலகி போயிட்டேனாக்கா ஆண்டவர் வந்து வரேன்னு சொல்லி காத்துக்கிட்டே இருக்கார். இந்த இடத்துல வந்து நம்மோடு கூட உறவு வைத்துக்கொள்வானா, மனம் திரும்பி வருவானா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நேரத்தை கொடுத்து காத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம அப்படியே அதை தட்டி தட்டி என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. 13ஆம் வசனத்தில், முடமாக இருக்கிற இது பிசங்கி போகாமல் சுத்தமாகும்படி உங்கள் பாதங்களை வழிகளை சபைப்படுத்துங்கள். நான் சரி செய்யணும், சரி செஞ்சு வர என் தேவன் காத்திருந்து மறுபடியும் தேவன் அவருடைய நோக்கத்துக்கு இடத்துக்கே ஆண்டவர் கொண்டு வரார். இப்படி நல்ல ஒரு அன்புள்ள தகப்பனை நான் பெற்றிருக்கிறனால நான் பாக்கியவானன்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து தேவனுடைய வழியில் நான் உண்மையிலவனாக இருந்து கர்த்தர் கொடுத்த கிருபையில் நினைத்திருக்க கர்த்தர் உதவி செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகோதரர் மூலமாக கர்த்தர் பேசின வார்த்தைக்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். இந்த வசனம் வந்து ஒரு ஆரம்ப விசுவாசத்தில் ரொம்ப எனக்கு வந்து ஒரு ஆறுதலாகவும் சமாதானம் தர ஒரு வசனமாகவும் இருந்திருக்கு. ஆனாலும் இந்த வசனம் உண்மையிலே ஒரு திக்கற்ற சூழ்நிலையில் நான் பிரவேசிக்கும் போது இந்த வசனத்தை நான் ஞாபகம் வச்சுருந்தேன்னா அப்படின்னு யோசித்து பார்த்தா கட்டாயமாக இல்லை. நிறைய நேரங்களில் தேவன் நம்மளை கைவிட்டுட்டாரோ அப்படின்னு நான் எதிர்த்து கேள்வி கேட்குறவனா இருந்திருக்கேன். அப்போ அதை வந்து ஒரு பெரிய பாவமாக கூட சொல்ல நான் கருதுனதில்லை. அப்படி இருக்கிறப்ப தான் நான் பழைய ஏற்பாடு படிக்கும்போது இஸ்ரேலர் எப்படி ஈஜிப்டிலேருந்து இஸ்ரேல் நோக்கி அந்த ஜேர்னி எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப பெருங்கூட்டமாக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் முடிக்கும் போது சொற்பமாக முடிக்கிறாங்க. சொற்ப எண்ணிக்கையில் இஸ்ரேலுக்குள்ளே போகிறாங்க. அவங்க எல்லா சூழ்நிலையும் அவங்களுக்கு வர சூழ்நிலையெல்லாம் கடினமான சூழ்நிலைகளாக தான் இருக்குது. ஒரு உலகத்தோட மிகப்பெரிய ஆர்மியை அவங்கள துரத்துது. நிறைய இடங்களில் தேவன் இல்லாதது போல் ஒரு சூழ்நிலை தோன்றப்ப உடனே எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க. தேவன் இருக்காரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை வந்து அவங்க மைண்டுக்குள்ளேயும் ஓப்பனாகவுமே அதை வந்து பேசுகிறாங்க. பைபிள் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லுது தேவன் அவர்கள் மேல் பிரியமாக இருக்கவில்லை அப்படின்னு சொல்லி. அப்போ தான் எனக்கு அதோட தீவிரம் புரிஞ்சுது. இப்படி ஒரு திக்கற்ற சூழ்நிலையில் தேவன்
நல்லவரோ இல்லை அவர் இருக்காரோ அப்படின்னு திருப்பி திருப்பி கேள்வி கேட்குறது வந்து அது ஒரு பெரிய பாவமாக இருக்குது. அது எவ்வளோ பெரிய பாவமாக இருக்குன்னா, அவங்க தங்களுக்குனே ஒரு கடவுளை ஏற்படுத்திட்டு இதுதான் எங்கள் கடவுள்னு சொல்கிற அளவுக்கு துணிகரமாக போகிற அளவுக்கு அது ஒரு பாவமாயிருது. இத்தகைய சூழ்நிலை தான் தேவன் எப்போவுமே இந்த வசனத்தை நினைவில் வைத்திருக்கிறதும் இல்லாமல் இப்படி ஒரு பங்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அன்றியும் அவரின் தீர்மானத்தின்படி அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறதும் ஒரு தீர்மானத்தை கொடுத்துருக்காரு. அந்த தீர்மானத்திலேருந்து அதை நம்மளை அசைச்சு பார்க்குற ஒரு விஷயமா இருக்குது. ஒரு சூழ்நிலை கடினமாகிறப்ப நம்ம தேவன் மேலே உள்ள பற்றையும், டான்மோயின் கூட ஒரு பாட்டு பாடுவார், காட் இஸ் குட் ஆல் த டைம் அப்படின்னு சொல்லி, அந்த தேவன் எல்லா சூழ்நிலையிலும் ஒரு நல்லவராகவே இருக்கார் அப்படிங்கிற அந்த அடிப்படையான விசுவாசத்தை அது திருடி செல்ல பார்க்குற ஒரு இதாக தான் இருக்குது. அதில் ரொம்ப கவனமாக இருந்து எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் நல்லவராக இருக்கிறார், அவர் போதுமானவராக இருக்கிறார், அவர் நம்மளை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார்னு விசுவாசத்தில் மேலும் மேலும் வளர தேவன் எனக்கு உதவி செய்யணும், நம்ம சபைக்கு உதவி செய்யணும். ஆமென். கர்த்தர் ஒரு காலம் திக்கற்றவர்களாக விடவே இல்லைன்னு வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலும் ருசிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கூட கொடுக்குற சிக்ஷைகள் அது அந்த சிக்ஷையை சிக்ஷைன்னு நினைக்காம அதை இந்த சந்தோஷத்தோடு தகப்பன் அருளுகிற ஒரு தருணங்கள் நம்மளை திருத்துறதுக்கும் என்னைய வணைந்து உருவாக்குறதுக்கும் அவர் எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறார். ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலை ஒவ்வொரு நபர் மூலமாகவும் கர்த்தர் அனுமதிக்கிற எல்லா சிக்ஷைகளும் தேவன் எனக்குடைய நன்மைக்காகவே தான் அது செய்கிறான்னு சொல்லி நன்றி சொல்ல கர்த்தர் கிருபை செய்கிறார். ஒரு நம்ம படிக்கிற காலங்களிலே நம்முடைய ஆசிரியர்கள் ஒரு தனியாக வைத்து இன்னும் கொஞ்சம் நீ ஒர்க் பண்ணு, இன்னும் நிறையா இதெல்லாம் இப்போ யாருக்கும் சொல்லிக் கொடுக்காதெல்லாம் கொடுத்து இதை படி அப்படின்னு தனியாக உட்கார வச்சு படிக்க வைப்பாங்க. அது எதுக்குன்னா நம்ம நல்ல ரேங்கில் வந்துட்டோம், இன்னும் பெஸ்ட்டாக வரணும், இன்னும் அதிகமாக டாப் ரேங்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் அப்படி அந்நேரம் ரொம்ப அது சிக்ஷையாக தான் தெரியும். இது என்ன டீச்சர் நம்மளை மட்டும் இப்படி அதிகமாக கொடுத்து அதிகமாக ஒர்க் பண்ண வைக்கிறாங்க, எல்லோரும் இதெல்லாம் படித்து முடிச்சுட்டா விட்டுறாங்க, நம்மளை விட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி நினைத்த காலங்கள் உண்டு. அப்படி இல்லாதவர் நம்ம எவ்வளோ அதிகமாக தேரணும் அப்படிங்கிறதுல எவ்வளோ அவர்கள் அன்புள்ள ஆசிரியர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே போல தான் நம் தகப்பனே ஆண்டவர் இப்படி சூழ்நிலையில் இழைத்து போய் நான் சோர்ந்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்தந்த நேரத்தில் பெலன் அது ஆத்துமாக்களில் சோர்ந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லி அவர் அந்த விபரீதங்களெல்லாம் அவர் சகித்திருக்கிறாரு. அவர் பல விபரீதங்களை சகித்து கடந்து சென்றிருக்கார். குடும்பங்களிலே நடக்கிற எல்லா விபரீதங்கள் எல்லாவற்றிலும் அவர் கடந்து சென்று நமக்கு முன்மாதிரியாக செய்து வைத்திருக்கிறபடினாலே அந்த பலனை அவர் மூலமாகவே கிருபை கேட்டு ஒவ்வொரு நாளும் பெற்று கடந்து செல்ல கர்த்தர் ஒவ்வொரு நாளும் எனக்கு அனுமதி கிருபை தந்திருக்கிறாரு. அப்படி நான் இருந்தவில்லை என்றால் நானும் எல்லா சூழ்நிலைகளும் முடமாக போய் பிசையி போய் அதில் சொஸ்தமாக முடியாதவாறு இருந்து விடக்கூடாதுக்காக கர்த்தர் அந்தந்த சூழ்நிலையிலும் தட்டி எழுப்பி நொறுக்கி இருந்தாலும் கூட நொறுக்கிற சூழ்நிலையை அனுமதித்தாலும் கர்த்தர் தூக்கி எடுத்து நிறுத்துகிற அந்த நல்ல தயவை நான் அநேக நேரம் எண்ணி அவருக்கு நன்றி செலுத்தி இருக்கிறேன். நன்றி, கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இன்னும் அந்த அடுத்த வசனம் கூட யாவரோடு சமாதானமாக இருக்கணும். அந்த வசனம் அந்த 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 நிலைமையிலும் அதிகமாய் நான் தேவன் எனக்கு போதித்து வருகிறார். யாவரோடு சமாதானமாக இருக்கணும். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை தருவாராக. அதுபோல் அவர் அந்த ஏசா என்ன செய்யலைன்னா அவர் சுதந்திரத்து கொள்ள விடும்னா அந்த சிரேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினார். அதனால் திரும்ப பெற முடியலை. அதனால் அப்புறம் அவர் கண்ணீரோடு தேடினாலும் கிடைக்கல. அந்த சூழ்நிலை கடைசி வரைக்கும் அந்த எல்லைக்கு போயிடாதவர் இருக்கிற காலங்களில் நான் இந்த சூழ்நிலை எனக்கு நீங்கள் கொடுத்தது, இந்த குடும்பம் நீங்கள் கொடுத்தது அப்படின்னு அந்த அந்த சூழ்நிலையை அள்ள தட்டாதவர் அதை ஜாக்கிரதையோடு அது ஆவியான துணையோடு அதை 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 ஆதாயப்படுத்தி கொள்ள கர்த்தர் ஒவ்வொரு நாளும் எனக்கு கிருபை தருகிறபடினாலே கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து நான் அதில் நிலைத்திருக்க சிக்ஷைகளிலே கர்த்தருடைய சிக்ஷைகளிலே இன்னும் அதிகமாய் அவருக்கென்று வாழ்ந்து விட கர்த்தர் எனக்கு அனுகிரகம் செய்வார் என்ற நம்பிக்கை அறிக்கை செய்கிறேன். அவர் நாம் மகிமைப்படட்டும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக கர்த்தர் என்னை உணர்த்தின வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையிலும் சில சிக்ஷைகள் உபத்திரவங்கள் வரும்போது
பொறுமை இழப்பது உண்டு. இது காரணம் கர்த்தருடைய வேதத்தில் நிலைத்து நிற்காத காரணம். நம்முடைய பொறுமை, என்னுடைய பொறுமை இழப்பு, உபத்திரவங்கள் காலையில் நினைக்கும்போது நான் எதற்கும் கோபப்படக்கூடாது, உபத்திரவங்கள் எது வந்தாலும் அவற்றை சகிக்கும் தன்மை வேண்டும் என்று கர்த்தரிடம் ஜெபித்தாலும் சில வேளைகளில் எரிச்சல் ஊட்டக்கூடிய சில வார்த்தைகளை கேட்கும்போதும், சில சூழ்நிலைகள் வரும்போதும், சில நேரங்களில் என்னை தெரியாமலேயே சில எரிச்சல்கள் வந்து விடுகிறது. இதற்கு காரணம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்க வேண்டும். காலையில் படிக்கும்போதும் ஒரு சில வசனங்களை அப்படியே மனதில் நினைத்து கொண்டே ஒவ்வொரு வேலைகளையும் ஒவ்வொன்றையும் செய்து கொண்டே தான் இருப்பேன். இருந்தாலும் சில நேரங்களில் அவற்றை மறந்து விடுவது உண்டு. அப்படி மறந்து விடுவதனால்தான் எனக்கு சிக்ஷைகள், உபத்திரவங்கள் வருவதை உணர்கின்றேன். நான் அப்படி உபத்திரவங்கள், சிக்ஷைகள் வருவதும் என்னை திருத்துவதற்காக கர்த்தர் பரிசுத்தராக இருக்கிறார். நான் அந்த பரிசுத்தத்தில் பங்குள்ளவளாக நான் மாற வேண்டும். அந்த பரிசுத்தமாக மாறுவது என்னுடைய பிரயோஜனத்துக்காகவே என்ற நல்ல வார்த்தைகளை கர்த்தர் பேசியிருக்கின்றார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றேன். எந்த சிக்ஷையும் அந்த நேரத்தில் எனக்கு சந்தோஷமாக இருப்பது இல்லை, துக்கமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் நான் அவற்றை சகித்து கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து கொள்கிறேன். மேலும் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் அந்த சோதனையை சகித்தால் கர்த்தர் யாரிடம் பிரியமாயிருக்கிறாரோ அவருடைய கிரீடத்தை கொடுக்கிறார் என்ற வார்த்தையையும் கர்த்தர் உணர்த்துகின்றார். எனவே இப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தர் எதற்குமே எரிச்சல் அடையவோ கோவப்படவோ இல்லை. நீடிய சாந்தம், நிந்தித்தார்கள், ஏளனம் செய்தார்கள், என்ன இருந்தாலும் தன்னுடைய நிலையிலிருந்து எதுவும் மாறவில்லை. நானும் அப்பேற்பட்ட சூழ்நிலை, எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் என்னுடைய பரிசுத்தத்திலிருந்து மாறாமல் கர்த்தர் தருகின்ற சிக்ஷையையும் ரட்சிப்பின் பாத்திரமாக அவற்றை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல நிலையை கர்த்தர் எனக்கு தருவாராக. ஆமேன். தேவனுடைய சபையில் என்னோடு கூட பேசின அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். உண்மையிலே தேவனுடைய ஒரு வாக்கு தத்தமாக திக்கற்றவர்களாக விடேன் அப்படின்னு சொல்கிறது உலக பிரமாணமாய் நான் எடுக்காதபடிக்கு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவன் இன்னைக்கு என்னோடு கூட பேசினதுக்காக நன்றி. தேவனுடைய பிள்ளையாய் வாழ்கிற அந்த மேலான பாக்கியத்தை தேவன் எனக்கு கொடுத்துருக்காரு. அந்த மேலான பாக்கியத்தில் நான் அவரை போல் நானும் அவரோடு கூட தரிசிக்கவும், நானும் அவரோட கூட பரிசுத்தமுள்ளவளாய் அவரோடு கூட நிலை நிற்பதற்காகவும், இந்த உலக ஜீவியத்தில் என்னை அவரை போல மாற்றுவதற்காக அவர் சிச்சிக்கிற ஒவ்வொரு பாதைகளையும் நான் மனப்பூர்வமாக ஏற்று அதை ஒப்புக்கொண்டு வாழும் பொழுது கண்டிப்பாக நான் தேவனுடைய பிள்ளையாய் வாழ்கிற அந்த மேலான பாக்கியத்தை என் வாழ்க்கையில் நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை உணர்ந்தேன். இன்றைக்கி பேசின அந்த எபிரேயர் 12 அதிகாரத்தில் அந்த குறிப்பிட்ட அந்த 4 வசனத்துலேருந்து நான் தேவன் எனக்கு கொடுத்த ஒரு கடிதமாக தான் நான் வாசித்து இப்போ பார்த்தேன். உண்மையிலே எவ்வளோ பெரிய மேலான ஒரு ஜீவியத்தை தேவன் சபையில் எனக்கு வைத்து என்னோடு கூட பேசியிருக்கிறார். இதை நான் ஒருபோதும் நான் அற்பமாக எண்ணி இதை அப்படியே தள்ளிவிட்டு, இந்த ஏசா தள்ளிவிட்டது போல் அந்த மேலான பாக்கியத்தை சில காரியங்களுக்காக நான் உதறி போட்டு போய்விடாதபடிக்கு இந்த தகப்பன் மகள்ன்ற அந்த பந்தத்தில் நான் நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல் நிறைய பகுதிகளை என்னுடைய முடமாக இருக்கிற அந்த பகுதிகளை நான் பிசகி போய் சொஸ்தமாக்கக்கூடாதபடிக்கு போகாதபடிக்கு தான் தேவன் எனக்கு இந்த சிச்சையை எல்லாத்தையும் அனுமதிக்கிறான்றதை நான் உணர்ந்திருக்கேன். ஏன்னா அந்த சிச்சிக்கும் பொழுது தான் அவரோடு கூட அந்த பரிசுத்தத்தில் பங்கு பெறணும் அப்படின்ற எனக்காக என் தேவன் வைத்திருக்கிற அந்த மேலான பாக்கியத்தை நான் அடையும் படிக்க தேவன் என்னை எவ்வளவாய் நிறைய பகுதிகளை அவர் சிச்சிக்கிறார். ஆனால் அந்த சிச்சை வரும்பொழுது அது சில சமயங்களை ஏற்றுக்கொள்ளக்கூட மனப்பக்குவம் இல்லாமல் நான் தேவனையே நான் நிறைய நேரத்தில் நான் கேள்வி கேட்டிருக்கேன், தேவனை துக்கப்படுத்தியிருக்கேன். அதுக்கெல்லாம் நான் இப்போ தேவன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன். உண்மையிலே அந்த சிச்சை எல்லாமே என்னுடைய பிரயோஜனத்துக்காக மட்டும்தான் அவர் சிச்சிக்கிறாரு அப்படின்றத உணர்ந்து
தேவன் இப்படிப்பட்ட ஒரு மேலான வார்த்தையை நான் அவர் எனக்கு தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். அவருடைய கிருபை என்றும் மாறாதது. அந்த கிருபையை நான் ஒருபோதும் இழந்து போயிடக்கூடாது. அந்த மேலான பாக்கியத்தில் நான் நிலைத்திருக்கணும் அப்படின்ற அந்த உறவில் நான் எப்பொழுதும் இருக்கணும். அதே போல் யாவரோடும் சமாதானமாயும் பரிசுத்தமாயும் வாழணும். உண்மையிலே சமாதானத்தின் கர்த்தர். நான் நிறைய பகுதிகளில் சில சமயங்களில் குடும்பத்தில் கூட நான் சமாதானம் இல்லாமல் இருக்கும் பொழுது நான் அந்த சமயத்தில் வந்து சமாதானத்தோடு வாழணும் அப்படின்னு நேற்று கூட பிரதர் ஒரு காரியத்துக்கு எனக்கு அறிவுறுத்தினப்போ அதை தான் சொன்னாங்க. ஒரு பலவான் அந்த சமாதானத்தோடு அந்த குடும்பத்தில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த குடும்பம் கட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எனக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க அவங்க சமாதானத்தை குறைச்சலாம் இது பண்ணாலும் நான் அவங்களோட எந்த சூழ்நிலையிலும் சமாதானத்தோடு இருக்கணும் அப்படின்றத கற்றுக்கொண்டேன். உண்மையிலே ஜீவனுள்ள தேவனுடைய சபையில் வைத்து தேவன் என்னை பாதுகாத்து அவருடைய வார்த்தையை எனக்கு தந்து நான் வழி தப்பி போகாத படிக்க என்னை நிலைநிறுத்துகிற அந்த அன்புக்காகவும் அந்த தகப்பன்ற மேலான பாக்கியத்துக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். நான் ஆஃபீஸில் நான் உட்காந்துருக்க சீட்டுக்கு நேராக பிரதர் ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. நான் ஒவ்வொரு சூழ்நிலையும் அந்த வார்த்தையை நான் வாசித்து பார்ப்பேன். பிதா வந்து இயேசுவை அன்பு கூர்ந்தது போல நம்மையும் நேசிக்கும் பிதா அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே அந்த வார்த்தை வந்து நான் ஜீவனை ஆகிற வரைக்கும் நான் வாசித்துக்கிட்டே இருப்பேன். அது எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். பிதா வந்து இயேசுவை எப்படி நேசித்து அவங்கள அன்பு கூர்ந்து நடத்துனாங்களோ அதே போல தான் என்னையும் அவர் நடத்துகிறாரு, அன்பு கூர்றாரு. அந்த அன்பில் அவர் மாறலை அப்படின்ட்டு நான் வந்து பிதாவோட அந்த அன்புக்கு கட்டுப்பட்டு அவர் நடத்துகிற அந்த பாதைகளுக்கு அடங்கி இருக்கணும். அது ஒன்று மட்டும்தான் நான் அவருக்கு கொடுக்குற அந்த மேலான இது. அப்படிப்பட்ட அந்த மேலான வாழ்க்கையை இனி வர நாட்களில் வாழுவேன்றதை நான் தேவனுடைய சபைக்கு முன்பாக அறிக்கையிடுகிறேன். சிச்சை என்று நாம் பேசும்போது அது வேறொரு பகுதியை மனதில் வைத்து நாம் சிச்சை என்று எண்ணிவிடக்கூடாது. அவரிடத்தில் அன்பு ஊறுகிற நமக்கு சகலமும் நன்மைக்கேதுவாய் நடக்கிறது என்று சொல்லும் பொழுது அதை கொஞ்சம் கலரை மாற்றி நன்மை என்பதை வேறு விதமாய் சிச்சை என்ற பெயரிலே கொண்டு வைத்து நமக்கு தீமை செய்கிறார் என்று சொல்வதாக அதை பொருள்படுத்தி விடக்கூடாது. அவர் ஒரு நாளும் அந்த யாக்கோபு 1 வாசிக்கிறோம். எப்படி அதை வாசிக்கிறோம்? அவர் நம்மை தீமையினால் நினைச்சியவர் அல்ல, சோதிப்பவர் அல்ல. காட் இஸ் ஆல் த டைம்ஸ் குட் என்று கூறி அதை கன்ஃபார்ம் பண்ணுவதற்கு கீழே அடுத்த வசனங்களை அவர் என்ன சொல்வார்? எந்த நன்மையான ஈவும் ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று கூறுவார். ஆகவே ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருவதிலே ஒரு பயங்கரமான ஒரு சிச்சை ஒன்று வருகிறது என்று பொருள்படுத்துவது அது ஒரு கொஞ்சம் நாம் தடம் புரண்டு உணர்கின்ற ஒரு பகுதி. டோன்ட் பி லைக் தேன். அப்படி நீங்கள் ஒரு நாளும் இந்த கஷ்டம் எனக்கு ஏன் வந்து தெரியுமா, எனக்கு சிக்ஷை. ஒரு வாசலே நகம் தடுக்கி ஒருவர் நகம் பேர்ந்தபடினாலே இன்றைக்கு கர்த்தர் சிக்ஷித்து விட்டார். நான் பைபிள் வாசிக்கவில்லை, அதனால தான் இந்த நகம் தடுத்து விட்டது. ஆக நான் போய் பைபிள் வாசிட்டு வரேன் என்று சொன்னால் என்ன குட் காட், நல்ல தேவன் என்று நீங்கள் எப்படி அவரை சொல்ல முடியும்? உங்களை எதுக்கெடுத்தாலும் பிரம்பைத்து அடித்து கொண்டே சிரித்து கொண்டு இருக்க இதுக்கு என்ன அர்த்தம்? இது செய்யவில்லை, ஆகினால் தான் சிரித்து விட்டார் என்று கணவனை நான் கொஞ்சம் கோபமாக பேசிவிட்டேன். அதனால்தான் எனக்கு இந்த ரோட்டிலே கஷ்டம், என்னுடைய பணத்தை காணவில்லை என்று என்னத்தையோ சொல்லிக் கொள்ளி பொழுதை போல் நாம் உலகத்தானே போல் எண்ணிவிடக்கூடாது. ரோமர் 8:28 நமக்கு எப்பொழுதுமே ஃபிக்ஸட். அவர் அன்பு கூறுகின்ற எனக்கு ஃபார் தோஸ் ஹூ லவ் ஹிம், அவரை அன்புரியவர்களுக்குத்தான் அவர்கள் சொல்வார்கள் காட் இஸ் லவ், தேவன் எப்பொழுதும் அன்பாக இருக்கிறார். சகலமும் என்று சொல்வது சகலமும் தான், அதில் ஒன்றும் குறைபாடு ஒன்றும் இல்லை. நீங்களாக ஒரு சகலம் என்ற ஒரு பகுதியிலே நன்மையான பகுதிகளை கொஞ்சம் வைத்துக்கொண்டு, சில பகுதிகளை சிச்சை என்று வைத்துக்கொண்டு, சிலதை நோய் என்று வைத்துக்கொண்டு, சிலதை ஏதோ பிரித்து வைத்து கொண்டிருப்பது என்று அல்ல. எவ்ரிதிங் சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்பதில் எதை நீங்கள் பிரித்து வைத்து பார்க்க இயலும். இவர் கர்த்தரனை சிட்சிக்கிறார் என்று சொல்வதுதான். தண்டனையின் மிளாறு என்று சொல்வது அது வேறு விஷயம். அது பாவிகளுக்கும் விரோதிகளுக்கும் உரிய ஒரு பகுதி. காட் பனிஷ் தம், தேவன் அவர்களை தண்டிக்கிறார். ஞானம் வாசலில் என்று கூப்பிடும் பொழுது பேதையோ அவன் வழிநடுக சென்று அவன் ஞானத்தை பெறாமல் முடிவிலே சென்று தண்டிக்கப்படுகிறான். அது போன்றவர்களுக்கு உள்ளதை பகுதியை போய் ஜீவனுள்ள தேவனுடைய சபையிலே அவருடைய பிள்ளைகளாய்
இருக்கிற நாம் ஏதாயிலும் ஒரு கஷ்டத்தை, ஒரு துன்பத்தை எல்லாம் தேவன் தந்த சிச்சை சிச்சை என்று சொல்லுவோம் என்றால், அவர் அன்பு கூறியவர்களுக்கு என்ற பெயரிலே உங்கள் பெயரை நீக்கி விட வேண்டும். யூ லவ் காட், நீங்கள் நேசிக்கிறவர்கள் தானே அவர் அன்பு கூறியவர்களாக இருப்பீர் என்று சொன்னால், யூ வில் நாட் டவுட் இஸ் லவ். அவர் அன்பை நீங்கள் சந்தேகிக்க மாட்டீர்கள். நீங்களாக அன்பு கூறவில்லை, அதை எப்படி அன்பு கூர்ந்தீர்கள் என்று எழுதியிருக்கிற அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடினால் நாங்கள் அவரை அன்பு கூறுகிறோம். அவருடைய அன்பை நீங்கள் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு தானே நீங்கள் அவரை அன்பு கூறுகிறீர்கள். பின்பு எப்படி அவருடைய அன்பை நீங்கள் சந்தேகம் கொள்ளலாம்? தேவன் இப்பொழுது என்னை சிக்ஷித்து கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் எப்படி நீங்கள் சொல்லலாம்? இரவு நேரத்தில் ஒரு அலறி இன்று சாயங்காலம் நடந்த நிகழ்ச்சி கத்தர் கொடுத்த சிக்ஷை என்று அந்த கனவில் எனக்கு வந்தது என்று நீங்கள் என்று ஒரு அலறுவதை போல் செய்தால் நீங்கள் தூக்கத்தில் அலறினால் என்ன? இப்பொழுது போன்று பேசுகின்ற நேரத்தில் ஏதாவது மனையில் வைத்து கொண்டு தெய்வத்தினுடைய பங்கை, கிறிஸ்துவை நேசிக்கிற அந்த நேசத்தில் பங்கம் வரும்படி அவர் தந்த சிச்சை என்று எண்ணாதிருங்கள். தட் இஸ் வெரி பேட் திங். ஐ நெவர் டிட் தேட். ஒரு நாளும் நான் செய்தது இல்லை. அதுபோன்ற ஒரு வாழ்க்கை நான் அருவருக்கிறேன். என்னுடைய ஆண்டவர் நல்ல தகப்பன். அவர் ஓன்ட் சிச்சை என்று சொல்கிற அந்த பகுதியை வேறொரு பகுதி, தகப்பன் பிள்ளையை சிக்கிறது என்று சொல்லுவது, ஒரு தகப்பன் திடீரென்று நகத்தை அவருடைய தட்டிவிட்டு ஒரு அடி அடித்து அப்பா என்று கத்தினுடன் சிச்சித்திருக்கிறேன். போய் நான் சொன்னதை செய்து அப்பா என்று அவன் அழுது கொண்டே அவன் செய்தால் வாட்டித்தர அப்பா, அது என்ன அப்பாவாக இருப்பார்? அல்லது நீங்கள் போய் கொண்டிருக்கிற அந்த பஸ்ஸை காணாக்கின உடனே ஆண்டவர் ஒரு அடி அடித்து நான் தான் பர்ஸை காணாக்க செய்து போய் உன் புருஷனிடத்தில் போய் மன்னிப்பு கேள் என்று அவர் சொல்லுவார் என்றால் அது என்ன அப்பா? இப்படி நாம் தேவனை வணங்குகிறோம். அவர்களுக்கு இருக்கிறார்கள், பிரஜாதி மக்களுக்கு தெரிந்ததெல்லாம் சுலாயுதத்தை வைத்து கொண்டு அப்படியே பல்லை காட்டிக்கொண்டு கண்களை பெருசாக விரித்து கொண்டு குத்திவிடுவேன் என்று நின்று கொண்டிருப்பவர்கள் அங்கே வேணாலும் இருக்கலாம். பட் நாட் அவர் காட். அவர் காட் இஸ் குட் காட். நல்ல தேவன். God is all the times good and he is a loving father. நல்ல அன்புள்ள பிதாவை அது மாதிரி ஒரு கலரை வைத்து நாம் சொல்லிவிடக்கூடாது. பின் என்ன சிச்சை என்று சொன்னால், ஹல்லேலூயா, சிச்சை என்று சொல்லுவதெல்லாம் we go to God. தேவனிடத்தில் போகும் பொழுது he corrects us. நம்மை திருத்துகிறாரே பாருங்கள். தட் இஸ் a beautiful thing. நம்முடைய பிரயோஜனத்திற்காக கொடுக்கிற சிச்சையை போய் உங்களுக்கு தீங்கு செய்வதை போல் நீங்கள் வைத்து கொண்டு நீங்கள் அதையெல்லாம் தெய்வ அன்பை சந்தேகிப்பதற்குரிய ஒரு பொருளாய் சிச்சை என்று வைத்து தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகளாய் மாற்றி விடாதீர்கள். அவர்கள் வருகிறீர்கள், உங்களுடைய பிரயோஜனத்திற்காக அவர் கரெக்ஷன் பண்ணுகிறார். நம்மை நாமே நிதானித்தறிந்தால் என்று சொன்னால், நம்மை ஜட்ஜ் அவசல் நம்மை நாம் நிதானித்திருந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும் என்று சொல்கிற அந்த வசனம் என்னவென்று தெரியுமா? நம்மை நாமே நிதானிப்பதில்லை. அதெல்லாம் மதியீனமாய் சில அந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு நான் சோதித்து பார்த்தேனாக்கும் நான் ரொம்ப நல்லவன், அதெல்லாம் ஒன்றுமில்லையே, நான் ரொம்ப கரெக்ட், யாராவது புத்தி சொன்னாலும் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார். அது நான் கரெக்டாக நான் செய்கிறேன் என்று சொல்கிறேன், நான் என்னை நானே நிதானித்து அறிந்தேன் என்று சொல்வதன் அர்த்தம் ரோமர் 8:3 இவ்வாறு எழுதியிருக்கிறது. தேவன் தன் குமாரனை தன்னுடைய பாவசாயலின் ரூபமாய் பாவசாயலிலே அனுப்பி, பிதாவானவர் தெய்வம் பாவத்தை அவருடைய மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஹல்லேலூயா. நீங்கள் போய் நியாயம் தீர்ப்பதல்ல, நீங்களாக போய் நியாயம் தீர்ப்பதான். யூ ஸ்டாண்ட் பிஃபோர் காட். தேவனுக்கு முன்பாக நிற்பதும், ஹீ இஸ் த ஜட்ஜ். அவர் ஒருவர்தான் நீதிபதி. அவருடைய நீதிபதி ஸ்தானத்தை உங்களுக்கு அவர் தருவதில்லை. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்மை நாமே கோவன் டு பி ஜட்ஜ்ட். அவரிடத்தில் போய் நியாயம் தீர்க்கப்படுவதற்கு போய் நிற்கிறோமே, நிர்வாணியாய் நிற்கிறோமே. என்னுடைய புத்தியும் அறிவையும் வைத்து நான் பேசி நான் நல்லவன் என்று சொல்லாதபடி, நான் நல்லவன் என்று எண்ணுகிறதை போல் என்னுடைய மனசாட்சியில் உண்மையாக வாழ்கிறேன். தட்ஸ் ரைட். ஆனால் அதனால் நான் நல்லவனாய் மாறுவதில்லை. என்னை நியாயந்திருக்கிறவர் கர்த்தர், அவர் வர வேண்டும். அவர் நியாயந்திருக்கிறாரே பாருங்கள். தேட் இஸ் த சிச்சை என்று சொல்கிற வார்த்தைக்கு சரிதான். ஹி வில் கம். அவர் வருவார். ஒரு கல்லனை நியாயம் தீர்க்கிறது என்பது வேறு, தன்னுடைய பிள்ளையை அவர் நியாயம் தீர்ப்பது என்பது வேறு. ஃபாதர், மை ஜட்ஜ், என்னுடைய தகப்பனாயே, என்னுடைய நீதிபதியே, என்னை நான் நல்லவனை போல தான் இருந்தேன். சம்திங் மே பி ராங், ப்ளீஸ் ஜட்ஜ் மீ, என்னை நியாயம் தீர்வு என்று சொன்னால், எஸ்,
உன்னுடைய சிந்தை இவ்வளவு கேடானது. உன்னுடைய பிசாசின் தந்திரத்தை போல் ஏதோ தந்திரங்கள்லாம் உள்ளத்தில் மனதில் கொண்டு வந்து வைத்து கொண்டு அலைகிறாய். அல்லது நீ இவன் செய்த ஒன்று காரியத்தில் போய் ஒப்புரவாயிட்டு வந்த இந்த இடத்துலேயே உன் பலியை கொண்டு வைத்து விட்டு திரும்பி போய் அந்த நபரிடத்தில் போய் ஒப்புரவாகிவிட்டு பின்பு வந்து உன்னுடைய பலியை செலுத்து. அதுபோன்று சொல்வதற்கு பெயர்தான் சிச்சை என்று அங்கே எழுதியிருக்கிறது. 1 கொரிந்தியர்களை படித்து பார்ப்பேன் என்று சொன்னால் அந்த 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் என்ன எழுதியிருக்கிறது? 31ஆம் வசனம், நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படுவோம். நியாயந்தீர்ப்பது யார்? நாம் நியாயம் தீர்க்கப்படும்போது உலகத்தோடைய ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். நாம் நியாயம் தீர்க்கப்படும்போது என்று எழுதியிருக்கிறது. தட் மீன்ஸ் யூ cannot judge yourself. நீங்களே நியாயம் பார்த்து உங்களுக்கு நான் நல்லவன், நான் ரொம்ப நான் பரலோகத்துக்கு போய்விடுவேன், நான் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், நான் ஆண்டுடைய மனவாட்டி, இதெல்லாம் சும்மா பேசி கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே தங்களை நியாயம் தீர்த்து கொள்கிறாரெல்லாம். இந்த வசனத்தை அப்படி புரட்டி வைத்து இந்த போன்ற சபைகளிலே ஏராளம் பேர் மண்ணோடு மண்ணாய் நின்று கொண்டு இருக்கிறார்கள். நான் நிதானித்து பார்த்தேன், நான் என்னை நியாயம் தீர்த்தேன், ஒரு பிழையும் காணேன். உங்களை நீங்களே நியாயம் தீர்த்து பார்த்து ஒரு பிழை இல்லை என்பதைத்தான் அந்த 2 கொரிந்தியர் அந்த 4ஆம் அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லவில்லையா? என்னை நான் நிதானித்து பார்க்கும் பொழுது எனக்குள் பாவம் இல்லை, மனசாட்சியின்படி குற்றம் இல்லாதவன், ஆகிலும் அதனால் நான் நீதிமானாய் மாறுவதில்லை. வருவார், அவர் வருவதற்காக காத்திருக்கிறேன். வரும்பொழுது என் அந்தரங்கத்தை எல்லாம் அவர் ஆலோசித்து பார்த்து அந்தரங்கத்தில் இருக்கிற மறைவான பாவங்கள் எல்லாம் வெளியே கொண்டு வந்து he will judge me, அதை நியாயம் தீர்ப்பார். அப்பொழுது அந்த புகழ்ச்சி தேவனால் எனக்கு உண்டாயிருக்கமே அல்லாமல் என்னை நானே நியாயம் தீர்த்து கொள்வதில்லை. என்னை நியாயம் தீர்ப்பது யார்? த ஜட்ஜ். என்னுடைய நியாயாதிபதி இருக்கிறார், அவரிடத்தில் போக வேண்டும். did you go like that every day? ஒவ்வொரு நாளும் நீதிபதியை காத்திருக்கிறாரே, நீங்கள் அவரிடத்தில் சென்றதுண்டா? அவரிடத்தில் சென்றது உண்டானால் அந்த எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் சொன்னதை போல் அவருக்கு முன்பாக எல்லாம் நிர்மாணமாய் போய்விடும். அவர் உங்கள் யோசனைகள் எல்லாம் வரையறுத்து பார்த்து நல்ல யோசனை என்று சிந்தனை, நல்ல சிந்தனை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய், கேடுபாடு இல்லையா? அருவருப்பு அங்கே காணப்படவில்லையா? உனக்கு ஒரு லாபத்தை தேடி இதனை செய்யவில்லையா? உனக்கு ஒரு நன்றி வேண்டும் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக, உன்னுடைய செய்களை மற்றவர்கள் பார்த்து மாலை போட வேண்டும் என்பதற்காக, பிறருடைய புகழ்ச்சியை தேடுவதற்கு நீ இதை செய்யவில்லையா? அதில் மறைந்திருக்கிற பண ஆசையை நீ கண்டாயா என்றெல்லாம் அவர் சொல்லுகின்ற அவருடைய பார்வைக்கு முன்பாய் நிற்க வேண்டுமே. அவர் ஒருவருக்கே நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று அந்த வசனத்திலே எழுதியிருக்கும். அவர் ஒருவருக்கு தானே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். பின்பு ஏன் எங்கேயோ மனுஷன் சொன்னால் சரியாகி போய்விட்டது, என்னை நீங்கள் நல்லவர் என்று நீரெல்லாம் வெரி குட், நீங்கள் என்னை நல்ல அப்படி கேட்பதில்லை. அப்படி அவர்கள் பழகிற பதத்தை பார்த்தால் யாராவது சொல்லிவிட்டால் அதை கிரெடிட்டாக எண்ணிக்கொள்வார்கள். நான் நல்லவன் என்று எண்ணிக்கொண்டு மற்ற எல்லோரும் என்னை பார்த்து நல்லவன் என்று சொன்னால் குப்பையில் தூக்கி போடுங்கள். என்னை எத்தனையோ மேடையில் வைத்து சிலர் புகழ்ந்ததை எல்லாம் பப்ளிக்காக நான் எழுந்து வந்து நான் மனுஷருக்கு முன்பாக பலனை பெற்றுக்கொண்டு பூமியிலே உன் பலனை பெற்று தீர்ந்தாயிற்று என்று சொல்லுகிற இடத்தை அருவருக்கிறேன். நான் விரும்புவதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலே அவர் எனக்கு பலன் தருகின்ற நாள் வரும். அப்பொழுது உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரன் என்று அவர் சொல்லுகின்ற வார்த்தையை நான் எதிர்பார்க்கிறது அல்லாமல் பூமியிலே என் கணக்கு தீர்த்துவிட்டு நான் போக வந்ததில்லை என்று கூறியிருக்கிறேன். சத்தமாய் கூறியிருக்கிறேன். நல்ல வைராக்கியமான சத்தத்தோடு உயர்த்தி நான் பேசியிருந்திருக்கிறேன். அதுபோன்று மனுஷனுடைய காரியத்தை வைத்து கொண்டு நல்லவன் என்று வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அது போதுமா? அல்லது நான் வேதம் வாசித்தேன், ஜெபம் பண்ணேன், சரியாகி போய்விட்டது, உபவாசித்தேன், சரியாகி போய்விட்டது, காணிக்கை போட்டேன், சரியாகி போய்விட்டது, ஊழியம் செய்தேன், சரியாகி போய்விட்டது என்று சப்ஸ்டிடியூட் பண்ணினானே ஒருவன். அவன் அந்த ஆலயத்தில் நின்று கொண்டு நான் தனக்குத்தானே ஜெபித்து கொண்டான். தேவனுக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இல்லை. தேவனிடத்தில் அவன் நின்றான், தனக்குத்தானே நின்று கொண்டு தனக்குத்தானே அவன் ஜெபம் செய்து கொண்டு நான் அதை செய்தேன், நான் தசமபாகம் கொடுத்தேன், நான் இதை வாரத்தில் 1 முறை 2 முறை நான் உபவாசித்தேன், நான் என்று அவன் சொல்லிவிட்டு திருப்தியாக அவன் போனான். அது மாத்திரமே இல்லை, அங்கே இருக்கிற அத்தனை பேரையும் கவிழ்த்தி போட்டு விட்டான். அங்கே தேவன் அங்கீகரித்தன். அவன் தேவனுடைய முகத்தை பார்க்க முடியாதபடி பாவியாகி என் மீது இரக்கமாகிரும் என்று அண்ணாந்து பார்த்து தேவனை பார்த்து விட்டான். தன்னுடைய அருவருப்பை அவர் காட்டினவுடன் மார்பிலேயே அடித்து கொண்டு என் மீது இரக்கமாகிரும் என்று சொல்லி அவனை தேவன் நான் அங்கீகரித்தேன் என்று இயேசு ஆண்டவர் அதை சொல்லும்போது அவனையே புறக்கணித்து விட்டான். அந்த பயல்
அவனை விட நான் பெட்டர் என்று கூட சொல்லிவிட்டான். இது யூஸ்லெஸ் கிறிஸ்டியானிட்டி. இது போன்று பிரயோஜனமற்ற கிறிஸ்தவத்தை வாழ்ந்து கொண்டு அதுமாதிரி கிறிஸ்டியன் என்று நீங்கள் சொல்லிக்கொள்வதோ, அல்லது நான் பரலோகத்தில் போனால் எனக்கு ஒரு இடம் உண்டு என்று நீங்கள் சொல்லிக்கொள்வதோ, நான் இயேசுனுடைய நானும் மனவாட்டி தான் என்று நப்பாசை கொள்ளுவதோ அது கூடுமா? அது எப்படி அதை ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்வார்? நோ. ஆகவே இட் இஸ் நாட் ஐ டு சே தட், நான் சொல்வதல்ல, நானாக எனக்கு நானே போட்டுக்கொள்கிற சர்டிஃபிகேட், செல்ஃப் கங்க்ராச்சுலேஷன் என்று சொல்வார்கள். அதுபோல் தங்களை குறித்து தாங்களே கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கொள்வது. யூ ஆர் ஏ வெரி குட், யூ ஆர் ஏ வெரி எஃபிஷியன்ட், யூ ஆர் ஏ ஹோலி மேன், நீ பரிசுத்தவான், நீ அட்டையங்கப்பா. அவன் சொல்லுகிறான், அவர் புத்தி சொன்னால் துப்பையில் போட்டுவிடு, நான் தான் எல்லாவற்றுக்கும் பெரியவன் என்று செல்ஃப் கங்க்ராச்சுலேஷனை பண்ணிக்கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கையை அவர் கேட்டார். யூ ஹவ் டு கோ டு த காட், தேவனிடத்தில் போயிருக்க வேண்டும். யூ ஹவ் டு கோ டு த ஜட்ஜ், நீ நீதிபதி இடத்திலே சென்றிருக்க வேண்டும். யூ ஆர் நாட் எ ஜட்ஜ். அவர் தன்னுடைய ஆசனத்தை ஒருவருக்கும் கொடார், தன்னுடைய மகிமையை ஒருவருக்கும் கொடுப்பதில்லை என்று இருக்கும் பொழுது நீங்களோ நீதிபதியாக இருக்கக்கூடிய அவரிடத்தில் நீங்களே தள்ளி வைத்து விட்டு உட்கார்ந்து விட்டு நீங்களே உங்களை நிதானித்து அறிந்து பார்த்தேன் என்று சொல்வதுதான் நிதானித்து அறிவது. நோ, நான் என்னை நிதானித்து அறிவதற்கு ஸ்டாண்ட் பிஃபோர் த ஜட்ஜ், நீதிபதிக்கு முன்பாக நின்றிருந்திருக்க வேண்டும். அவர் உங்களை நியாயம் தீர்ப்பதை என்ன சொல்கிறார்? அந்த 32ஆம் வசனத்திலே, நாம் நியாயம் தீர்க்கப்படும்போது அவரால் ஜட்ஜ் நம்மை குறைகளை சொல்லி அதை நாம் உணர்த்து வைத்து நம் கண்ணீர் வடித்து, லௌகீக துக்கம் அல்ல, லௌகீக துக்கத்திற்கு தான் சிச்சை என்று ஏதாவது சொல்லிக்கொண்டே நீ மாற்றிவிட முடியும். லௌகீக துக்கம் அல்ல, அது ஒரு மனம் திரும்புதலுக்கேற்ற பக்தியுள்ள ஒரு துக்கம். கொண்டாடி துயரப்படுகிறவன் பாக்கியவான் என்ற குரலும் அங்கே துணிக்கும். அவள் ஆறுதல் அடைவார்கள் என்ற குணமடைகின்ற ஒரு இடத்துல அவன் நின்று அவரால் நியாயம் தீர்க்கப்படும் போது இந்த உலகத்தோடைய ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு பின்னால் எல்லாம் மொத்தமாய் வைந்து எல்லோருக்கும் உலகத்தில் இந்த ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படுகின்ற ஒரு நாள் வருமே, ஜட்ஜ்மெண்ட் டே. அங்கே நாம் போவதில்லை. டுடே, இன்றைக்கே நாம் நீதிபதிக்கு முன்பாக நின்று 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 நாம் பழகின அப்படின்னாலே அந்த நம்மை சிட்சிக்கிறாரே, நம்முடைய பாவங்களை சுட்டி காட்டி நிதானித்து அறியும்படி செய்கிறாரே, அதையெல்லாம் இந்த நீதிபதி ஜட்ஜ் பண்ணிவிடுகிறார். இங்கேயே ஜட்ஜ் பண்ணிவிடுகிறார் எவ்ரிடே. ஹல்லேலூயா. நமக்கு என்ன இல்லை என்றால் இந்த உலகத்தில் அந்த நாள் த ஃபைனல் டேயில் அவர் ஆக்னிக்குள்ளாத்திருக்கிற அந்த நீதிபதிக்குரிய அந்த பகுதி இல்லவே இல்லை. பவுல் என்ன சொன்னார்? நான் ஓட்டத்தை முடித்தேன், இது முதற்கொண்டு எனக்கு ஜட்ஜ்மெண்ட் காத்திருக்கிறது என்று அவர் சொன்னார். இது முதற்கொண்டு என் நீதியின் கிரீடம் காத்திருக்கிறது என்று சொல்கின்ற பேரானந்தம் எங்கே இருக்கிறது ஐயா? அதற்கு பதிலாக இந்த உலகத்தை மக்களைப் போலவே அங்கே நிற்க வேண்டும் என்ற நாம் பதறிப்போய் நாம் வாழுகிறோம். நோ, வி ஆர் ஹாப்பி கிறிஸ்டியன், மகிழ்ச்சியுள்ள கிறிஸ்தவெல்லாம் வாழுகிறோம். அது ஏனென்றால் வி க்ளோஸ் அக்கவுண்ட் எவ்ரி டே. ஒவ்வொரு நாளும் நம்மை நியாயம் தீர்க்கும்படி நின்று அவராலே நியாயம் தீர்க்கப்பட்டு வி கிளென்ஸ் அவர் செல், அவரை நாம் சுத்திகரிக்கிறோம். அப்படி சுத்திகரித்து கொண்டு நீங்கள் வாழ்ந்தால் அவரை நீங்கள் தரிசிக்கிற நாளிலே அவரை போலவே மாறிவிடுவீர்கள். அதுதான் நம்முடைய பாக்கியமே. அல்லாமல் யார் ரத்னகுமார் வந்திருக்கிறார், டேர்ன் த ஜட்ஜ்மெண்ட் என்று அவர் சொல்லுவதில்லை. ஏனென்றால் ஐ ஸ்டாண்ட் பிஃபோர் காட், தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். சில சமயம் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன், சத்தியமே தெரிந்திருந்தால் கூட இவர்கள் தேவனுக்கு முன்பாக நின்று பழக்கமில்லையோ என்று கூட நான் பேதலித்திருக்கிறேன். ஏனென்றால் ஒரு சாதாரண மனுஷன் கூட செய்யாத தீமைகளை எல்லாம் எப்படி இவர்கள் செய்தார்கள், எப்படி இவர்கள் இரவிலே தூங்கினார்கள், எப்படி இவர்கள் தீமைகளை கொட்டி வந்து வாழ்ந்து விட்டு வாழ்கிறார்கள். இருக்கட்டும், நாளைக்கு ஆண்டவரிடத்தில் போவார்கள், அப்பொழுது ஆண்டவர் உணர்த்துவார் என்று இருந்தால் அதெல்லாம் உணர்ந்த பாடில்லை. அது எத்தனை கூடிக்கொண்டே போகிறது அல்லாமல் குறைந்த பாடில்லை. அதற்கு காரணம் நம்ம உள்ளத்தில் ஏற்படுகின்ற அச்சம் என்னவென்றால் they don't go to God, தேவனிடத்தில் போனதே இல்லை. சும்மா சத்தியம் என்று அவர்கள் பேசிக்கொண்டு வாழ்ந்தார்களே அல்லாமல் மெய்யாகவே நான் விடுதலையாக்குவேன் என்று சொன்னேன். குமாரனிடத்தில் சென்றார்களா? குமாரன் கோபம் கொள்ளும் காலம் வருவதற்கு முன்பாகவே கோட்டியும் போய் அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள், அவரிடத்திலே போய் சிநேகமாயிருங்கள் என்று இருக்கிறதே, அதை அவர்கள் செய்தார்களாம். அதை அவர்கள் செய்வதில்லை. குமாரன் விடுதலை ஆக்கவில்லை. சத்தியம் என்று பேசுகிற அந்த அறிவை வைத்து வாழுகின்ற ஒரு பகுதியை ஆண்டவர்
அந்த நாட்களில் இந்த வேதபாரர்கள் நன்றாய் வேதம் கற்றவர்களை பார்த்து அவர் சொன்னார், இந்த வேதபாரர்கள் நன்றாய் பேசுவார்கள். அந்த மோசையின் ஆசனத்திலிருந்து அவ்வளோ பெரிய புத்தகம், அந்த பழைய ஏற்பாட்டு புத்தகம், அவ்வளோ பெரிய புத்தகத்தை புரட்டி புரட்டி நீதி நியாயங்கள் எல்லாம் பேசி, இந்த வசனத்தின்படி இவன் கொல்லப்பட வேண்டும், இந்த வசனத்தின்படி தண்டிக்கப்பட வேண்டும், இந்த வேசி கையுமே பிடிக்கப்பட்டது என்று சொன்னால் கல்லறிந்து தான் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அப்படியெல்லாம் வேத புரட்டர்கள், வேத அந்த பாரகர்கள், ஸ்கிரைப்ஸ், அந்த வேத பாரகர்கள் புரட்டி கொண்டு அந்த பகுதியெல்லாம் ஆண்டவர் சொன்னார், யூ ஜட்ஜ் அதர்ஸ், மற்றவர்களுக்கு அவன் நீதி பண்ணுவதற்காகவே நீ படித்தான் இல்லாமல் உனக்காக நீ படிக்கவே இல்லை, உனக்காக நீ படித்திருந்திருப்பாய் என்று சொன்னால், தே ஓப்பன் தர் நேக்கட்னஸ், தங்களுடைய நிர்வாணத்தை காட்டுகிறார்கள். கை மையமாய் பிடிபட்டால் என்று அவர் சொல்லும் பொழுது ஆண்டவர் தங்கள் நிர்வாணத்தை தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தே ஆர் ஆல்சோ அடல்ட்ரஸ் பீப்புள். God was waiting, Jesus waiting, வெயிட் பண்ணி கொண்டு அப்படின்னு ஓப்பன் பண்ணி யூ யுவர் செல்ஃப் ஒரு அடல்ட்ரன் சொன்னவுடன் போட்டுவிட்டு ஓடியே போய்விட்டார்கள். வெளிச்சத்தை காண்பித்தவுடன் உலகத்திற்கே வெளிச்சமானவர் சடார் என்று வெளிச்சம் காட்டிய உடனே சடார் என்று அவர்கள் எக்ஸ்ரே கூட வரவில்லை, எம்ஆர்ஐக்கு ஸ்கேன் வந்தவுடன் ஐயோ என்று போட்டுவிட்டு ஓடியே போய்விட்டார்கள். எல்லோருக்கும் தெரிவதற்கு முன்பாக ரிப்போர்ட் வருவதற்கு முன்பாக ஓடிவிடுவோம் என்று ஓடி போய்விட்டார்கள். They don't stand before God. தேவனுக்கு முன் நிற்கவில்லை. இவர்கள் பிறரை நியாயந்தீர்ப்பதற்கென்று பயன்படுத்தி கொண்டார்கள். எண்ணத்தை வைத்து பிறரை நியாயந்தீர்த்தார்களோ அதே வார்த்தை தான் இவர்களை நியாயந்தீர்க்கிறது என்று அறியாமல் தங்களுடைய நிர்வாணத்தை காட்டி கொண்டிருப்பதை போலவே தான் இருக்கிறார்கள். அவர்கள் சொன்ன அனைத்தும் அவர்களுக்கு உரியது. அதை அப்படியே மாற்றி யாருக்காவது அதை கொண்டு ப்ரொனவுன்ஸ் பண்ணுகிறார்களே பாருங்கள், அதை சொல்லி சொல்லி வைத்து கொண்டு வாழ்கிறார்களே. they open their nakedness, தங்களுடைய நிர்வாணத்தை தாங்களே திறந்து வைத்து பார்க்கிறார்கள். ஏனென்றால் if they stood before God, தேவனுக்கு முன்பாக நின்றிருந்தால் அவருக்கு முன்பாக எல்லாம் நிர்வாணமாக இருந்து தங்களை நியாயந்தீர்த்திருப்பார்கள், யோசனையெல்லாம் வரையறுத்திருப்பார், தங்களை சுத்திகரித்து கொண்டிருப்பார்கள். இந்த மனுஷர்களோ ஒளியிலே இருக்க விரும்பவில்லை, ஓடி போய்விட்டார்கள். விபச்சாரம் இல்லாதவன் என்று சொன்னவுடன் அவர்களுடைய நிர்வாணத்தை பார்த்தவுடன் ஐயோ நாமே விபச்சாரம் என்று அறிந்துவிட்டு நிற்கவா செய்தார்கள். அவள் நின்றாள், அந்த பெண்மணி நின்றாள். அந்த பெண்மணி நின்று அவளை பார்த்து பிடிபட்ட விபச்சாரி என்று இவர்கள் சொன்னார்கள். அவரோ விமன், பெண்ணே, ஸ்திரீயே எழுந்திரு என்று அவர் சொன்னாரே பாருங்கள். அன்பொழுக சொன்ன அந்த பகுதியை பாருங்கள். ஏனென்றால் ஒரே காரணம், she stood before the judge, நீதியாய் விசாரிக்கிறவருடைய முன்பாக நின்று கொண்டிருந்தார். he appreciated that, அதை ஏற்றுக்கொண்டார். stand up, I will not condemn you, உன்னை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப் போவதில்லை, இப்பொழுதும் தீர்க்கப் போவதில்லை, கடைசி நாளிலேயும் தீர்க்கப் போவதில்லை. தன்னைத்தானே நிதானித்து அறிந்தவன் ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படுவதில்லை. அதற்கு பதிலாக அவன் நியாயம் தீர்க்கப்படுவான். இங்கேயே நியாயம் தீர்க்கப்பட்டு டோன்ட் சின், பாவம் செய்யாதே, யூ கேன் கோ என்று அனுப்பி கம்பீரமாய் அவளை அனுப்பி வைத்து விட்டாரே பாருங்கள். தேவனுடைய ஒளியிலே நிற்காத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே பெரும் குழப்பம் ஏற்படும். அவருடைய குடும்பத்தில் குழப்பம் ஏற்படும், அவருடைய சபைகளிலே குழப்பம் ஏற்படும். இவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் அவர்களுடைய கண்கள் அந்த எக்ஸ்ரே கண்களைப் போல் அல்லது எம்ஆர்ஐ ஸ்கேன் கண்களைப் போல் பிறருடையதை பார்த்து உத்தரம் அங்கே அவர் கண்களில் இருக்கிற உத்தரத்தை அவர்கள் பார்க்காமல் பிறரை பார்த்து கூர்ந்து பார்த்து அவர்கள் எம்ஆர்ஐ ஸ்கேனில் பார்த்து அங்கே பிழை இருக்கிறது, அங்கே சிறு உத்தரம் கிடக்கிறது, அவனிடத்தில் உத்தரம் என்ன சொல்லுவோம், துரும்பு கிடக்கிறது, ஸ்பெக் இஸ் தேர், அங்கே சின்ன சின்ன துரும்பு பார்த்து கொண்டு இருக்கிறது இவர்களுக்கு. அண்ட் காட் ஷோஸ் த லைட், வெளிச்சத்தை காட்டும் பொழுது அது சாதாரண எக்ஸ்ரேயிலே தெரிந்துவிடும். எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு எங்கே வரப்போகிறார்கள்? நின்றிருந்தால் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்திருக்கும். அவர்கள் சாதாரண எக்ஸ்ரேயிலேயே அவ்வளவு பெரிய அங்கே உத்தரத்தை வைத்து கொண்டு நின்று கொண்டு இருக்கிறார்கள். ஏனென்றால் அது வரைக்கும் இயேசு சொல்லும் வரைக்கும் ரொம்ப லேட் பண்ணிக்கொண்டே இருந்தார். திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருந்த நிமித்தம் அவர் வெளிச்சத்தை டர்ன் டுவர்ட்ஸ் தம் அவர்களுடைய காட்டின பொழுது தங்களுடைய அருவருப்பை கண்டார்கள். we stand every day, ஒவ்வொரு நாளும் நாம் நிற்கிறோம். நான் பாலியத்தை குறித்து எவ்வளவு நான் கல்வியை கொண்டிருக்கிறேன். இன்னமும் என்னுடைய மாம்சத்திலும் ஆவியிலும் உள்ள அசுசி நீங்க என்று இருக்கிறது. மாம்சத்தில் உள்ள கேடானதையெல்லாம் ஓய்ந்து விட்டாலும் ஆவிலே சில சலசலப்பு ஏற்படும் பொழுது ஒரு முறை ஆண்டவர் சொன்னார்,
there's a light there என்று சொன்னார். என்ன ஆண்டவரே, டேஞ்சர் லைட் எல்லாம் ஒன்றும் இல்லை என்று கேட்டபொழுது 0 வாட்ஸ் பல்ப் போல் 0 வாட்ஸ் பல்ப்லேயும் கூட அங்கே கலர் சிவப்பு லைட் எரிகிறது. தேர் இஸ் யூ டோன்ட் திங்க் லைக் தட் இல்லை என்று என்னை கொண்டு இருக்கிறாய், பட் தேர் இஸ் அ சென்சேஷன் தேர் என்ன ஒரு உணர்வு போயிடுறது அல்லவோ, அது ஒரு லைட்டை டேஞ்சர் லைட் இருக்குது. தட் இஸ் கால்ட் த 0 வாட்ஸ் பல்ப் என்று சொல்வதை நான் கேட்டேன், அதிர்ந்து போயிருக்கிறேன். எஸ் லார்ட், ஐ அட்மிட் தட், நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் மறுக்கப் போவதில்லை, நான் நீதிவான், அப்படிலாம் இல்லை, எப்படிலாம் இல்லவே இல்லை என்று சொல்லி இந்த வார்த்தையை எல்லாம் சிலர் சொல்லும் பொழுது நான் வருத்தப்படுவதுண்டு. நோ, ஐ ஆம் கல்பிரேட், நான் பாவிதான். அவர் வரும்பொழுது என்னுடைய புகழ்ச்சி உண்டாகும் என்று சொல்லும்போது, வரும்பொழுது நீதியாவானான் என்று சொல்வது அதுதான். வருவார், நியாயம் தீர்ப்பார், என் யோசனைகளை வரையறுப்பார், அவருக்கு முன்பாக சகலமும் நிர்வாணம் ஒன்றும் மறைந்திருக்கலாகாது வந்து என்னை சுத்திகரிக்கிறாரே, அந்த பகுதியை தான் தகப்பன் தன் பிள்ளையை சிக்ஷிக்கிறது போல என்று அர்த்தமே அல்லாமல், ஒரு தகப்பனை என்றைக்காவது பிள்ளையை போய் ரோட்டில் போயிட்டு இருக்க பிள்ளைக்கு ஒரு காலை டமால் ஒரு கல்லை தூக்கி போட்டு அல்லது அவன் முதலில் அடி கொடுத்து சிக்ஷை, தகப்பனுடைய சிக்ஷை, அப்பா என் அழுகு உண்டா, அவன் போய் இப்படியா அவன் இருப்பான். டோன்ட் பிரிங் யுவர் லவ்விங் ஃபாதர் இஸ் சச் எ வர்ஸ்ட் பிளேஸ். மோசமான இடத்திற்கு வராமல் என்றென்றும் நீங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் என்னவென்றால், அவ்விடத்தில் அன்பு கூறியவர்களுக்கு சகலமும் இப்படி தான் நடக்கிறது. சொல்லுங்கள், சகலமும் நன்மை என்று சொல்லுங்கள். எஸ், ப்ளீஸ் டோன்ட் புட் தட் சிச்சை, இந்த உலகத்தான் சொல்லுகின்ற சிச்சையை கொண்டு போய் இங்கே கொண்டு வந்து அந்த விஷத்தை வைத்து விடார்கள். என் நன்மைக்கு அவர் பேசினார். ஏன் அவர் இனி பாவம் செய்யாது என்று அவர் சொன்னார்? ஐயோ இப்படி சொல்லிவிட்டாரே என்று சொல்வதற்காகவா? இல்லை, அவனுக்கு சொல்ல விரும்பினார். அந்த பரிசேயர்களுக்கும் வேதபாரர்களுக்கு கூட சொல்லத்தான் விரும்பினார். ஓடி போய்விட்டார்கள், கல்லை கீழே போட்டுவிட்டு ஓட்டம் பிடித்து விட்டார். இதற்கான எங்களுக்கு இந்த வேலை, நான் அவளுடைய கண்களில் இருக்கக்கூடிய அந்த துரும்பை பார்ப்பது, இந்த மனுஷன் என்னுடைய கண்களில் இருக்கிற உத்தரத்தை காட்டுவது, பின்பு அவரை அடுத்து என்ன செய்ய போகிறார் தெரியவில்லை என்று போட்டு ஓடிவிட்டார்கள். நின்றிருந்திருப்பாள் என்று சொன்னால் எவ்வளவோ காரியங்களை காட்டியிருப்பார், வாழ்க்கையை புதிதாக மாற்றி. பிரமணவான், இன்றிலிருந்து பரிசேயனே, வேதபாரகனே, உன்னை நியாயந்திருக்க கற்றுக்கொள், உன்னுடைய நிர்வாணத்தையே நீ காட்டிக்கொண்டு வருகிற பகுதியை நான் காட்டிவிட்டேன், திறந்து வைத்தேன், நீ ஓடிவிட்டாய். நீ அப்படி வாழாமல் உன்னை நீ நியாயந்தீர்த்து வாழ்வாயாக என்று சொல்லியிருப்பார். ஆகவே நம்மை நியாயந்திருக்கிறவர் யார்? நம்மை நியாயந்திருக்கிறவர் யார்? நாட் ஈவன் எ மேன். ஒரு மனுஷன் கூட இல்லை. மனுஷன் புத்தி சொல்லலாம், ஏற்றுக்கொள்ளலாம். தட்ஸ் ரைட். டோசர் அவர் சொல்லுவார், புத்திமதி எக்ஸஸாக இருந்தால் கூட அதை ஸ்டோர் பண்ணி வைத்து கொள்ளுங்கள். அது பிற்காலங்களிலே அந்த பேங்க்கில் அதிக காசு வந்தால் அது பேங்க்கில் போட்டு கொண்டதே போல் அந்த புத்திமதி இன்று வேண்டாவிட்டாலும் அடுத்த நாள் இன்னொரு தடவை நமக்கு வேண்டியிருக்கும் என்று வைத்து கொள்ளுங்கள். அல்லாமல் எப்படி ஐயா நீ புத்தி சொல்லலாம் என்று கூட கேட்கார்கள். புத்தி சொன்னால் நல்லவனா என்று பாருங்கள், என்னுடைய பிரயோஜனத்துக்கு தான் புத்தி சொன்னான் என்று பாருங்கள். ஓகே, ஈவன் நாட் நவ், இப்பொழுது இல்லாவிட்டாலும் ஒரு நாள் அது பிரயோஜனப்படும் என்று அதை என்ன செய்திருக்க வேண்டும்? அவன் அதை சேர்த்து வைத்திருந்திருக்க வேண்டும். புத்திமதி வேண்டுகிற நேரத்தில் அன்றைக்கு நான் கேட்ட புத்திமதி இன்று எனக்கு பிரயோஜனப்படுகிறது என்று பாருங்கள். அப்படி அவன் வாழ்ந்திருக்க வேண்டுமே அல்லாமல், God is such a loving God. தகப்பன் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொன்ன அந்த தகப்பன் உங்களை சிச்சையான சிச்சை பண்ணி உங்கள் நகத்தில் அடி கொடுத்து அங்கே பசை காணாக்க வைத்து உங்கள் வியாபாரத்தில் ஒரு நஷ்டம் அடைந்து ஐயோ சிச்சை சிச்சை என்றெல்லாம் பார்த்து கைகொட்டி சிரிக்கிற தெய்வமாக அவர். அந்த அன்புள்ள தெய்வத்தை அப்படி ஒரு கலரை நாம் வைத்து சிச்சை என்ற வார்த்தை ராங்காய் பயன்படுத்தாதீர்கள். உலகத்தோடு அவர்கள் ஆக்கணிக்குள்ளாகப்படுகிறார்களே, அது வேறு. நாமும் சிச்சிக்கப்படுவது என்று சொல்வது. இப்பொழுது நியாயம் தீர்க்கப்படுகிறோம், அவரால் நியாயம் தீர்க்கப்படுவதை அவரால் சிச்சிக்கப்படுகிறோம் என்று சொல்லுவதும், நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே புத்திமதி சொல்கிறேன் என்று சொல்லுவதும் சிச்சை அல்லவா? நீங்கள் வேதத்தை வாசித்து எத்தனை பகுதி உங்களை உள்ளத்தில் உங்களை சுத்திகரித்தது அந்த வேத வாக்கியம். அது ஒரு ஜலம் என்று ஆண்டவர் சொன்னார். தன்னுடைய எபேசில் சொல்லும் பொழுது தன்னுடைய மணவாட்டி அவர் கரை திரையற்றவளாக இருக்கும்படி தன்னுடைய வார்த்தையாகிய ஜலத்தினாலே என்ன செய்தார்? தண்ணீர் முழுக்கினாலே கழுவி சுத்திகரித்தார் என்று சொல்லுவது. அந்த வேத வார்த்தைகளை படிக்க ஐயோ அதை தியானிக்க என் உள்ளத்தில் எவ்வளவு கிரியை நடப்பித்து என் மாசுகளெல்லாம் கழுவி விட்டு வருகிறது. நீங்கள் ஒரு சவரிலேயே நிற்கிறீர்கள் அல்லது குளிக்க நீங்கள் போய்விட்டு வரும்பொழுது எத்தனை அழுக்குகள் போனது என்று உங்களுக்கே தெரியாது, ஆனால் அழுக்கு போகிறது என்று தெரியும். அதுபோல் நின்று விட்டு நீங்கள் வருவது ஜில்லென்று நீங்கள் வருகிறீர்களே,
யூஆர் க்ளீனாக நீங்கள் வந்து நின்று விடுதியிலே. அதுபோல் வேத வாக்கியங்கள் உங்களை கண்டித்து அதை கழுவி அதையெல்லாம் சுத்திகரித்து அகற்றுகிறதே பாருங்கள். தட்ஸ் a பியூட்டிஃபுல் லைஃப். அழகுள்ள வாழ்க்கை. வெளியே வரும்பொழுது யுவர் க்ளீன் எவ்ரி டே. ஒவ்வொரு நாளும் நீ சுத்தமாக வருகிறீர்களே, தேட் இஸ் அ கிளென்சிங். அந்த கிளென்சிங் பார்ட்டிலே அழுக்குகள் போகிறதே, அதை போய் பெரிய சிச்சை என்று சொல்லிவிடாதுங்க. அது தேவன் எனக்கு அளித்த சிச்சை என்று சொல்லுவார்ல. ஆகவே அதுபோன்ற ஒரு மனம் திரும்ப வேண்டிய ஒரு பகுதி இருந்தால் அவன் மனம் திரும்பி வர வேண்டும். அவன் காசையெல்லாம் வீணாக்கி விட்டு அவன் வேசித்தனத்திலே விட்டு அவன் பண்ணி குடிச்சதை போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறானே, அவன் மனம் திரும்பி வர வேண்டிய ஒரு பகுதியை போய் சிச்சை என்று சொல்லாதீர்கள். இது கர்த்தருடைய சிச்சை என்று சொல்வார்கள். பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறது. நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் ஐயா, இதே போய் சிச்சை என்று நீங்களாகவே செய்து சுய சித்தத்திலே மூழ்கி போய் அடி வாங்கி கொண்டு வந்து நின்று கொண்டு இது கர்த்தருடைய சிச்சை என்று சொன்னால் அதை ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்வாரா? நீங்கள் நன்மை செய்து பாடுபட்டால் கீர்த்தி தான். நீங்கள் தீமை செய்து பாடுபட்டால் அதில் என்ன கீர்த்தி இருக்கிறது? கர்த்தர் என்ன சிச்சித்தார் என்று இவர் எதையாவது ஒன்றை சொல்லுவதா? மனம் திரும்புங்கள், அது செய்ய வேண்டும். நீங்களாகவே சுய சித்தத்திலே ஓடி நாம் அனைவரும் வழிதப்பி போன ஆடுகளைப் போல் இருந்தோம் என்பதை போல் அவ்வப்பொழுது வழிதப்பி போய் நீங்கள் அடி வாங்கி கொண்டு வருகிறீர்களே, அதற்கு நீங்கள் மனம் திரும்புங்கள். ஐயோ, இந்த வாசலில் இருந்து இந்த கடன்காரன் இப்படி சத்தம் போட்டு விட்டு போய்விட்டானே என்று சொல்லும்பொழுது பக்கத்தில் என்னக்கா அது என்னையா என்று வரும்பொழுது சிச்சை, கர்த்தர் எனக்கு தந்த சிச்சை என்றால் சொல்வது, நான் கடன் வாங்கினேன், அதற்குரிய பாடு அனுபவிக்கிறேன், திட்ட வேண்டியதுதான், நான் திருப்பி கொடுக்கவில்லை, அதனால் திட்டுகிறான் என்று சொன்னால் அதை போய் சிச்சை என்று தெய்வத்தின் சிச்சை என்று கலரை மாற்றினால் இறைவன் கோபப்பட மாட்டாரோ? அது உன்னுடைய பங்கையா, நீர் மனம் திரும்ப வேண்டும். அது கெட்டகுமாரனுடைய பங்கு. அவன் ஐயோ என்னுடைய தகப்பன் சிச்சிக்கிறார் என்று அவன் தவிடை தின்று கொண்டிருக்கும் பொழுது அவன் சொன்னான் என்று சொன்னால் அவன் பைத்தியக்காரன். தகப்பன் மிகவும் நல்லவர், அங்கே காத்து கொண்டு இருக்கிறார். யூ ஹேவ் டு ரிப்பெண்ட், மனம் திரும்பி போகல. அது செய்ய வேண்டியதை விட்டுவிட்டு சிச்சை என்று ஏமாற்றாதீர்கள். சிச்சை என்று சொல்லி மக்கள் கேட்கும் பொழுது ஐயோ பாவம், பன்றி தவிடை தின்று கொண்டிருக்கிறாய், உன் ஏழ்மையை எண்ணி கஷ்டப்பாடுபடுகிறோம், என் மனம் வேதனை ஐயா என்று சொல்லுவார் என்று சொல்லாதீர்கள். நான் வேதனைப்படுவது எனக்கு நல்லது தான். ஏனென்றால் நான் என் தகப்பனுக்கு துரோகம் செய்தேன். இப்படி என்ன செய்ய போகிறேன்? அடுத்தது என் அப்பாவிடத்தில் மனம் திரும்பி நான் போகிறேன். இந்த இடத்தை விட்டு போகிறேன், திரும்பி பார்க்கவே மாட்டேன். போயின்று வெளியே விரட்டினால் கூட எங்கள் அப்பா வீட்டு ஊரில் அந்த முன்னால் இருக்கக்கூடிய அந்த சர்வெண்ட் குவார்ட்டர்ஸ் இருக்குது, அங்கேயாவது உட்கார்ந்து கொண்டு இங்கேயாவது எனக்கு இடங்கள் தாருங்கள் அப்பா என்று நான் கேட்டு அங்கே நான் இருக்க போகிறேன் என்று புறப்பட்டு வந்தானே, அதை செய்யுங்கள். அதை செய்யாமல் இருந்து விட்டு நீங்கள் தவிடு தின்பதை என் அப்பா கொடுத்த சிச்சை என்று சொல்லிவிட்டார்கள். நல்ல தகப்பன், அங்கே காத்திருக்கிற தகப்பனுக்கு செய்தி தெரிந்தால் வருந்துவார். என்ன, இந்த தவிடு தின்பதையும் இந்த வேசித்தனத்தில் செலவழித்தது நான் கொடுத்த சிச்சை என்று அவன் சொல்லுகிறான் என்று அவன் துடித்து போவார். அதற்கு நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பது வேறு. நீங்கள் மனம் திரும்பாத ஒரு அடிபட்டு உதைபட்டு வாங்குவதை, சொந்த இச்சையின்படியும் சொந்த வழியின்படி போவதுடைய காயங்களையும் கடவுள் தந்த சிச்சை என்று சொல்லி யாராவது கேட்டாலே வெசித்தனத்தில் அடைந்த சிச்சையா என்று, அதெல்லாம் கடவுள் தந்த சிச்சை. உம்முடைய சுய வழியிலே சென்று அடி வாங்கினீரே அந்த சிச்சையா? அதெல்லாம் இல்லை, அது கடவுள் தந்த சிச்சை. அப்போ யோபு போல் இருக்கிறானே இவன் என்று மற்றவர்கள் புகழ்ச்சி சொன்ன உடனே உங்களுக்கு சந்தோஷமா? மாலை போட்டு விட்டார்கள், எனக்கு யோபு போன்ற ஒரு பாடுகளுக்குள் போகிறேன் என்று சொல்லுவதா? நோ, வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல். மிகுந்த கவனம் கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். யூ ஷுட் டிஸ்டிங்யூஸ் த ஃபாதர். உங்களுடைய தகப்பனை அறிந்திருக்க வேண்டும். உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று அவர் சொல்லும் பொழுது அல்லேலூயா, அவர் உங்களை ஒருபோதும் தகப்பன் என்ற உறவை விட்டு போக அவர் விரும்பவே மாட்டார். நீங்கள் அவருடைய மகனாகவும் அவர் உங்களுடைய சொந்த தகப்பனாக இருக்கும் பொழுது he will never leave you fatherless. அது கீழே உள்ள அடுத்த வசனங்களை நீங்கள் அந்த யோவான் 14 வாசித்து பார்த்தீர்களாம். நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். அதுபோல் பிதாவே, இவர்கள் நம்மிலே ஒன்றாக இருக்க வேண்டும். இவர்கள் நம்மை அன்பு கூர்ந்து என் கற்பனையிலே கைக்கொள்கின்றபடினாலே பிதா அவனிடத்தில் வருவார், நானும் பிதாவும் சேர்ந்து அவனிடத்தில் வந்து வாசம் செய்வோம். ஹல்லேலூயா. அது போன்ற ஒரு இடம்தான் பிதாவை விட்டு பிரியாத ஒரு வாழ்க்கை. டிஸ்லொகேஷன் என்று கேட்டோமே, பிசகி போனவர்கள். இவர்களுடைய கைகள் முதலாவது அந்த தளர்ந்தது, பின்பு கால் அங்கே என்ன செய்தது
பிசையது என்றெல்லாம் வரும்பொழுது ஸ்லோலி ரீடிங் த பைபிள், அவர்களுடைய முழங்கால் அங்கே ஜெபம் பண்ணுவதற்கு முழங்கால் பட்டதில்லை. இன்னொன்று நான் சொல்கிறேன் கேளுங்கள், நீலிங் டவுன் அண்ட் ப்ரேயிங், முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுவதை ஐ லவ் டு நீல் டவுன் பிஃபோர் காட். நாம் பணிந்து குனிந்து முழங்கால் பிடிற கடவோம் என்று சொல்லும் பொழுது தேர் இஸ் எ ஹியூமிலிட்டி தேவனுக்கு உண்மையான ஒரு தாழ்மை. அதுபோன்ற ஒரு தாழ்மை பழகுங்கள். நான் கேத்தலிக் சபைக்கு அவ்வப்பொழுது நான் சில சமயம் உள்ளே நான் போவது, எல்லா சபைகளுக்கும் நான் போயிருக்கிறேன். சாதாரண மனிதனை போல் உட்கார்ந்து பார்த்து விட்டு வருவதும் உண்டு. இங்கே இருக்கிற நீ கவுனன் ஒரு சர்ச்சை ஒரு நாள் அங்கே போய் ஒரு நாள் போய் நான் உட்கார்ந்து விட்டு தான் நான் வந்தேன். என்னை யார் என்று தெரியாதான். போகும்போது ஒரு பார்த்து விட்டார். ஓகே, பார்த்து என்ன செய்வது, நானும் உள்ளே போய் என்ன தான் நடக்க பார்ப்போமே என்று பார்த்து விட்டு வந்தேன். அதுபோல் அந்த கேத்தலிக் சபையில் ஜெபம் என்று வந்தால் இது போன்ற ஜோயல் போன்ற பையன் தொடங்கி அத்தனை பேரும் நெடுமுழங்காலிலே நிற்பார்கள். ஆண்டவரே என்ற பாட ஆரம்பித்தால் அத்தனை பேரும் பாடுவார்கள். சோம்பேறி இருப்பதில்லை. இங்கே ஒரு சின்ன ஒரு சபையில் கூட சிலர் மௌனியாக இருப்பார்கள். தே ஆர் அஃப்ரைட் ஆஃப். அவர்கள் பிதாவை அவர்கள் கனம் பண்ணுவதில்லை, இயேசுவை கனம் பண்ணுவதில்லை. மனப்பூர்வமாய் கனம் பண்ணி பாடுவதற்கு ஒரு இடம் உண்டே, ஒரு தொழுகை இடம் ஒன்று உண்டே, வந்து பாட வேண்டாமா? பிஸ்மில்லா ரஹில்லா என்று அவன் பாடிக்கும் பொழுது அந்த மாஸ்கே அவள் அலறுகிறது. அத்தனை பேரும் பாடுகிறார்கள். இங்கேயோ மௌனியாக இருக்கக்கூடியவர்கள் தி டோன்ட் ஆனர் த ஃபாதர். பிதாவை கனப்படுத்துவதில்லை. ஐ ஹேவ் டு சே த ட்ரூத். நான் உண்மையைத்தானே நான் சொல்ல வேண்டும். ஐ லவ் த லார்ட். அவருடைய ஆலயத்தில் எத்தனையோ வாசல் ஒன்று உண்டு. நமக்கு உலகுக்கு 9 வாசல், எண்ணங்களுக்கு 90 வாசல், நமக்கு ஒரே ஒரு வாசல், பள்ளி வாசல். அங்கே வந்து இந்த தெய்வத்தை பார்க்கிறோம் என்று அவன் பாடுவான். அதுபோன்று தெய்வத்தினுடைய ஒரு ஸ்தலத்திற்கு தெய்வத்தை காண வேண்டும் என்று நாம் அவருடைய சரீரம் கிறிஸ்து தலைவராக இருக்கிறார் என்ற இடத்தில் வந்துவிட்டு டோன்ட் லுக் காட். தேவனை பார்ப்பதில்லை, அவரை பார்த்து கனம் பண்ணுவதில்லை, அவர் கைதட்டி ஆரவரிப்பது செய்வது இல்லை. சும்மா நான் கைதட்டுவதை நீங்கள் கையெழுத்தது கூட சொல்லித்தர வேண்டிய போது இருந்த சத்தம் வருவதில்லை. பலத்த சத்தத்தோடைய கைத்தாளத்தோடு என்று சொல்லும்போது நான் அறிந்திருக்கிறேன். எங்கே சத்தம் என்று பார்க்குறேன், இங்கே தான் வருகிறது, இங்கே தான் சத்தம் வருகிறது. லேசாக அடித்தாலே சத்தம் வரும். இப்படியே அடித்தால் இந்த வெறும் எலும்பு தான் தட்டி கொண்டே இருக்க வேண்டும். இப்படியே அடித்து கொண்டு இருப்பதான் நல்ல கரங்களை தட்டி நிற்க வேண்டும் தானே. வேத புத்தகம் சொல்வதைத்தானே அங்கே கைகளை தட்டி ஆண்டவரை படிக்க வேண்டும். உங்களுடைய பாட்டு புத்தகத்தை மடியில் வைத்து தான் நான் படிக்கிறேன். அதில் கர்ச்சீப்பை மேலே போட்டு பறக்காமல் வைத்து கொண்டு கைகளை தட்டி நான் படிக்கிறேன். எனக்கு என்ன டீசன்சி இங்கே வேண்டியிருக்கிறது. அந்த அவளுடைய தாவீதினுடைய மனைவி பார்த்து என்னது இப்படி டீசென்ட் இல்லாமல் நீ ஆடி பாடி வருகிறாய் என்று கேட்டால், போ, உனக்கு வேண்டுமானால் தெய்வம் அறியாய், நான் தேவனை அறிந்தவன், ஐ வில் இதுவும் செய்வேன் இன்னமும் செய்வேன் என்று அவன் சொன்னானே பாருங்கள். அதுபோன்று ஒரு ஆர்ப்பரிப்பு அனைவருக்கு இருப்பதே இல்லை. ஆகவே இவர்கள் கைகளும் அவருடைய கால்களும் அந்த முழங்கால்களும் முடங்கி போய்விட்டது. தே டோன்ட் நீல் டவுன். அவர் முழங்கால் படியிட்டு கர்த்தரை துதிப்பதில்லை. காடுகளுக்கு நான் தொடர்ந்து இந்த 2020 பிறகுதான் காடுகளுக்கு நான் செல்லவில்லை. அதற்கு பிறகு இன்னொரு 2021 22 இன்னொரு இடத்துக்கு செல்ல அங்கே நெடுமுழங்கால் தான் நிற்பேன். அங்கே கொஞ்சம் பாலிஷாக இருக்குது. நான் சொல்லிடுற காடு எல்லாம் மண் நிறைந்த இடம். முழங்கால் படியிட்டவருக்கு ஹிந்து பேப்பரை விரித்து வைத்து முழங்கால் படியிடுவது வழக்கம். அப்படி இருக்கும் பொழுது அடுத்து இன்னொரு இடத்துக்கு நான் போகும்பொழுது ஐ நீல் டவுன், முழங்கால் படியிடுவது உண்டு. டீச் தட். இது என்ன சபை, ஒரு ரொம்ப ஆனரபிள் சபை போல் இங்கே வருகின்றவர்கள் அனைவரும் ரொம்பவும் எலைட் பீப்புள், ரொம்பவும் டீசென்ட் பீப்புள். இவர்கள் உட்கார்ந்து கொண்டே தான் எல்லாம் செய்வார்கள். இவர்கள் கைதட்டுவதெல்லாம் டீசென்சி இல்லை. அப்படி தட்டினாலும் அப்படி என்ன செய்வார்கள், இப்படி என்று மெல்ல தட்டி விட்டு ஒரு சத்தம் வருவதில்லை. முதலாவது சத்தம் அடிப்பதை போல் அடிப்பார்கள். கொஞ்ச நேரம் கழித்து டபடபடன் கையை மடக்கி வைத்து கொள்வார்கள். அரவாரிப்பதே போல் முதலில் செய்ய தோன்றும். பின்பு அதை மழை நின்றதே போல் படபடபட என்று மெல்ல இறங்கிவிடும். தி லுக் அண்ட் அது மற்றவர்களை பார்க்கிறான். அவன் கைதட்டல், நாம் ஏன் கைதட்ட வேண்டும் என்று எண்ணிக்கொள்கிறான். தட்ஸ் எ வெரி வெரி சேட் திங். உங்கள் முழங்கால் அங்கே பிசைவிட்டது. அந்த இடத்துல என்ன ஆகிவிட்டது, அங்கே ஏதோ என்ன பார்க்கிறோம், தளர்ந்த
கை தளர்ந்து விட்டது, அவர்களை ஜெப வாழ்க்கையில் ஜெபம் பண்ணுவதற்கு தளர்ந்து விட்டது, வேதம் வாசிப்பதற்கு முழங்கால் படியிடுவதோ அல்லது வேதம் வாசிப்பதற்கோ அவர்கள் போவதில்லை. ஸ்லோலி கையும் முழங்காலும் மெல்ல மெல்ல தளர்ந்து கடைசியிலே பிசைய விட்டது, டிஸ்லொகேட்டட் ஆகிவிட்டது. கனெக்ஷன் வித் காட், தேவனோடு கொண்ட அந்த உறவு இருக்கிறதே டிஸ்லொகேட்டட் ஆகிவிட்டது. தட்ஸ் வெரி சேட் திங். திக்கற்றவர்களாக விடேன் என்று அவர் சொல்கிறார். நீங்கள் அவரை திக்கற்றவராய் மாற்றி அவரை விட்டு டிஸ்லொகேட் ஆகிவிட்டீர்கள். அதுதான் அவன் செய்த ஏசா செய்த செயல். அவன் தனக்கு கிடைத்த புத்திர சுவிகாரத்தை இழந்தான். அவர் இழக்க விரும்பவில்லை, நீங்கள் இழந்தீர்கள். அந்த நல்ல தகப்பனா அதை இழந்தார்? இல்லை, கெட்டகுமாரன் இழந்தான், அவன் இழந்தான். அவர் ஒன்றும் இழக்க அவர் விரும்பவில்லை, விடையேன் என்று தான் சொன்னார். நீங்களோ பிசகி போய்விட்டீர்கள், டிஸ்லொகேட் ஆகிவிட்டது. இஃப் யூ ஆர் டிஸ்லொகேட்டட் வித் காட், தேவனிடத்தில் டிஸ்லொகேட் ஆகிவிட்டது என்றால் யூ வில் பி டிஸ்லொகேட்டட் வித் எவ்ரி ஒன். எல்லோரிடத்திலும் டிஸ்லொகேட் ஆவீர்கள். முதலாவது தேவனை அன்பு கூறுவது, இரண்டாவதான் பிறரை அன்பு கூறுவது. தெய்வ அன்பிலே டிஸ்லொகேட் ஆகிவிட்டது என்றால் when you come to your home, வீட்டிற்கு வரும்பொழுது you will be dislocated with your wife, with your husband. உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் கூட டிஸ்லொகேஷன், அப்படி டிஸ்லொகேட் ஆன ஜனங்களை கண்டு ஆச்சரியப்பட்டது. இன்னொரு பகுதி என்னவென்றால் தே டோன்ட் கேர் அபவுட் காட், தேவனையும் தேவனுடைய காரியங்களை மறந்துவிட்டு தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலேயே டிஸ்லொகேட்டடை கொண்டு வந்து வைப்பவர்கள், உடைத்து பிரித்து வைக்கலாம் என்று எண்ணுகின்றவர்களையும் நான் நம்முடைய கடைசி இந்த ஆண்டுகளே நான் கண்டிருக்கிறேனே. they don't bother about the dislocation. பிரித்து வைப்பதில்லை, கவலைப்படுவதில்லை. அங்கே சகரியா கடைசிய மல்கியா புத்தகத்தில் எழுதப்பட்டது என்னவென்று தெரியுமா? மகனுடைய இருதயத்தை பிதாவுக்கும் பிதாவுடைய இருதயத்தை மகனுக்கும் சேர்ப்பேன் என்று சொல்கிற அந்த டாக்டர், உன்னதமான டாக்டர் செய்கிற அந்த ஜாயின் பண்ணிறேன் என்று சொல்கின்ற பகுதியை போய் இது போட்டுவிட்டு சொந்த தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் கூட டிஸ்லொகேஷன் பண்ணுகின்ற ஒரு கொடுமையை நான் கண்டு ஆச்சரியப்பட்டு போனேன். முன்பெல்லாம் அதை பார்த்ததில்லை, பின்பு பார்த்த பிறகுதான் கண்டேன். இது தீமை செய்கிற ஒரு மனுஷர்கள். அதே போன்ற தீமையும் பலருக்கும் அதை செய்து வைத்து விட்டார்கள். டைவர்ஸ் பண்ண வேண்டுமா, வாருங்கள் ஐ வில் டிஸ்லொகேட் என்று கூட செய்து வைத்து விடுகிறார்கள். டிஸ்லொகேட் ஆன யாரோ ஒரு புருஷன் யாரோ ஒரு மனைவி அதில் நான் சேர்த்து வைக்கிறேன் என்று செய்து வைத்து விட்டும் போய்விடுவார்கள். டிஸ்லொகேட்டட் ஃப்ரம் காட், தேவனிடத்திலிருந்து அவர்கள் டிஸ்லொகேட் ஆகிவிட்டார்கள், பிசையே போய்விட்டார்கள். பின்பு எவ்வளவோ அவன் தேடி பார்த்து இவனே விற்று போட்டபடினாலே, சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டபடினாலே கெஞ்சி கேட்டு பார்த்தான். இட்ஸ் டினைன், அது மறுக்கப்பட்டு போனது. அது போன்ற செயல் வந்துவிடக்கூடாதே. பீல் சிச்சுவேட்டட், அதை ஆண்டரோடு ஃபிக்ஸ் பண்ணி இருப்பதில் கவனம் கொண்டிருங்கள். அவர் வாக்குறுத்திருக்கிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நானும் பிதாவும் ஒன்றாகவே இருக்கிறோம் என்று அவர் வாக்குறுத்திருக்கிறார். நீங்கள் டிஸ்லொகேட் ஆவதை குறித்து கவனம். அதுபோன்று ஒரு டிஸ்லொகேட் ஆனவுடனே ஏசா யாக்கோவை பகைத்து கொலை செய்வதற்கு வகை தேடினான். அது ஏன் என்று சொன்னால், அவன் தேவனிடத்தில் டிஸ்லொகேட் ஆகிவிட்டான். அங்கே அவரோடு இணைந்திருக்கிறது பிசகு ஏற்பட்டு விட்டது. இப்படி அதே பிசகை தன்னுடைய அண்ணாவுக்கும் காட்டுகிறான். அவன் பயந்து ஓடுகிறான் அந்த பெத்தேலில் போய். பின்பு அவன் அந்த புரஜாதி இடத்துக்கு போய் திரும்பி வரும்பொழுது பயப்படுகிறான், கொன்று விடுவானோ என்று பயப்பட்டு அவனுக்கு பரிசு பொருட்களை அவன் அனுப்பி வைக்கிறான். திஸ் ஹேப்பன்ஸ், நடந்துவிடும். இஃப் யூ ஹேட் எ பிரதர், ஒரு சகோதரனை பயக்க தொடங்கிவிட்டால், அவருடைய ஒன்று ஐக்கியத்திலையும் அன்பிலையும் குளிர்ந்து பணப்பானம் வந்து விட்டால் கவனம். யூ ஆர் ஆல்ரெடி டிஸ்லொகேட்டட் ஃப்ரம் காட், தேவனிடத்திலிருந்து பிசகி விட்டீர்கள். ஆங்கிலத்தில் வாசித்ததை போல் டிஸ்லொகேட் ஆகிவிட்டது. ஒரு மனுஷன் டிஸ்லொகேட் ஆகும் பொழுது என்ன வழி எடுக்கும் என்று நான் நிறைய பேர் நிறைய பேர் இல்லாட்டாலும் கொஞ்சம் பேரை நான் பார்த்துருக்கிறேன். துடிப்பான். பின்பவனை கூட்டு போய் அதை எடுத்து தள்ளி எந்தோ செய்து அவர்கள் சரட்டென்று சாக்கெட்டில் சரட்டென்று சேர்த்த பிறகு அப்பா என்றவன் அவன் நிம்மதி பெருமூச்சு விடுவான். அதுபோல் துடித்து நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கைக்கெல்லாம் என்ன காரணம் என்பதே பாருங்கள். யூ ஆர் டிஸ்லொகேட்டட் ஃப்ரம் காட், தேவனிடத்திலிருந்து பிசகி போய்விட்டீர்கள். யூ ஆர் திக்கற்றவர்களாக விடப்பட்டீர்கள். யூ ஹவ் நோ ஃபாதர், பிதாவுடைய அன்பு உங்களிடத்தில் இல்லாமல் அது போய்விட்டது. அன்பு பூர்ணப்படுகின்ற இடம் என்னதென்று யோவான் அதை அவர் சொல்லுவார். எதை அன்பு பூர்ணப்பட்டது என்று சொல்லுவார்?
அங்கே வாசிக்கிறோம். யோவான் எழுதின அந்த சுவிசேஷம் அந்த 4ஆம் அதிகாரத்திலே அதை கூறுவார். யோவான் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே அதை எப்படி அதை அவர் கூறுவார். 12ஆம் வசனத்திலே அதை வாசிக்கிறோம். தேவனை ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். தேவனை ஒருவன் கண்டதில்லை. ஆனால் நீங்கள் மற்றொருவரை நேசிக்கிறீர் என்று சொன்னால் தட் இஸ் த லவ் ஆஃப் காட். தெய்வ அன்பு அங்கே தான் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அவன் தேவனை கண்டானா அந்த மனுஷன் தேவனை எங்கே கண்டான் காணவில்லை. ஆனால் யூ showed him the love of God. தேவனுடைய அன்பை கண்டபடினாலே அவன் அறிகிறான் God is there. தேவன் அங்கே இருக்கிறார் என்பதை அவன் உணர்வான். ஆகவே நாம் ஒருவரிடத்தில் ஒரு அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்து இருக்கிறபடினாலே அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும், பெர்ஃபெக்டட் என்று சொல்லும் பொழுது அங்கே அங்கே முதலாவது அந்த அன்பு நிறைந்து அங்கே நிறைய அவர் விவரித்து அதை அவர் எழுதுகிறார். எப்படி அதை எழுதுவார்? He only first loved us. அவர் தான் நம்மை முந்தி அன்பு கொண்டார். Therefore we love him. அவரை நாம் நேசிக்கிறோம். நாம் அவரை நேசிக்கிறபடினாலே we ought to love one another. ஒருவர் நேசிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதை ரோமர் அந்த 13ஆம் அதிகாரத்திலே சொல்லுவார். அது நம்முடைய அது நாம் செலுத்த வேண்டிய ஒரு கடன். நீங்கள் திருப்ப செலுத்த வேண்டும் என்று சொல்லுகிற கடனுக்குள் போகாதீர்கள். அதல்ல, அன்பிற்கு கடனாளியாக நாம் இருக்கிறோம். அதை நாம் திருப்பி அன்பில்லாதவனுக்கு அதை கொடுப்பதற்கு தான் அந்த அன்பை பெற்றிருக்கிறீர்கள். கிவ் தேர், அதற்கு தான் நீங்கள் கடனாளிகள் என்று சொல்லுவார். ஆகவே ஒரு மனுஷன் அவன் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு ஊறுகின்ற ஒரு இடம் வரும்பொழுது தேவன் அவனுக்குள் நிலைத்திருக்கிறார். அவன் டிஸ்லோகேட் அவன் ஆகவில்லை. ஆகவே he received the love of God. அன்பை அவன் பெற்று அது அவருடைய அன்பும் இப்பொழுது பூரணப்படும், ஃபுல்ஃபில் ஆகிவிடுகிறது. எப்படி ஃபுல்ஃபில் ஆனது? he loved me first. முதலாவது என்னை அன்பு கூர்ந்தார் என்று கீழே எங்கே எழுதுகிறார்? அந்த 19ஆம் வசனத்தில் சொல்லுவார். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அவர் அன்பு கூர்ந்தார். தேர்ஃபோர் ஐ லவ் ஹிம். அவர் அன்பு கூர்ந்தபடினாலே, அவர் என்னிடத்தில் அன்பை ஊற்றினபடினாலே அவர் அன்பு கூறுவது மாத்திரமல்லாமல் பெர்ஃபெக்டாவது பூர்ணப்படுவது எங்கே என்றால் ஐ லவ் அதர்ஸ், மற்றவர்களின் நேசிக்கிறேன். தட் மீன்ஸ் நோ டிஸ்லொகேஷன் டு காட், நோ டிஸ்லொகேஷன் வித் எனிபடி. என் வாழ்க்கையில் இருக்கிற ஒருவரிடத்திலும் டிஸ்லொகேஷன் ஆகவில்லை. அந்த அடுத்த தெருவில் இருக்கிற முருகேசன் ஒரு இருந்தாலும் வைத்துக் கொள்ளுங்களேன், அவருக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. அவரை வைத்தான் சொல்ல வேண்டும். அந்த முருகேசன் நீ அன்பு கூறியல் என்று கேட்டால் ஐ டோன்ட் நோ தட் முருகேசன் என்று தான் சொல்லுவேன். இல்லை, அடுத்த தெருவில் இருக்கிறார், ஏன் டிஸ்லொகேட் ஆகிவிட்டீர்கள் என்று இடத்தில் கேட்க முடியுமா? நோ, ஹூம் காட் ஹஸ் கிவன், தேவன் எனக்கு தந்தவர் என்று இருக்கிறதே. எப்படி அதை அந்த அன்பை குறித்து இயேசு சொன்னார். அந்த யோவான் 13ஆம் அதிகாரத்திலே சொல்வார், பிதாவே நீர் எனக்கு தந்தவர்களை முடிவறிந்த மனுஷியதார் அன்பு கூர்ந்தார். யுவர் ஒய்ஃப் காட் ஹஸ் கிவன், யுவர் ஹஸ்பண்ட் காட் ஹஸ் கிவன், யுவர் ஃபாதர் மதர், யுவர் சில்ட்ரன், யுவர் நெய்பர் காட் ஹஸ் கிவன். இவர்கள் யாரும் ஆனால் நீ பக்கத்தில் வந்தவுடன் தே பிகம் மை நெய்பர். என் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களாக என் பக்கத்தில் உள்ள மாறிவிட்டார்கள். ஹூஸ் ஓவர் கிராஸ் மை, என் வாழ்க்கையிலே நான் கடந்து போகின்ற அந்த நல்ல சமாரியனை போல் வீதியிலே போகும்பொழுது சந்திக்கிற ஒரு தேவையில் ஒரு மனுஷன், எல்லோருமே தேர் யுவர் நெய்பர் என்று ஆண்டவர் சொன்னாரே, அதுபோன்று சம்பந்தம் உடையவர்கள் தான். நீங்கள் இங்கே இருந்து கொண்டு நான் ஹங்கேரியை அன்பு கூறுகிறேன், ரஷ்யாவை அன்பு கூறுகிறேன், நான் சீனாவை அன்பு கூறுகிறேன், சீனாவுக்கான கதறி அழுதி ஜெபித்து வந்தேன் என்றெல்லாம் டூப்ளிகேட் பண்ணி பேசுகிறார்கள். அதுபோல் சொல்லுவதல்ல. ஹூம் காட் இஸ் கிவன் யூ, தேவன் உங்களுக்கு கொடுத்தவர்களை டிஸ்லொகேட் ஆகிவிடக்கூடாது. டு யூ ஹேவ் டிஸ்லொகேட் லைக் தேன்? அந்த அன்பு பூர்ணப்படவில்லை. அவர் என்னை அன்பு கூர்ந்தார், ஐ லவ் ஹிம். என்னை அன்பு கூர்ந்த அன்பினாலே ஆவினாலே நான் நிறைந்து இப்பொழுது நான் கடனாளியாக இருக்கிறேன். கொடுத்தே தீர வேண்டும். என்னிடத்தில் நிறைய ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த நீரோடை அவன் திருப்பி அவன் பெற்றுக்கொள்ளும்படி செய்ய வேண்டும். ஆகவே அதை என்ன சொல்லுவார் அந்த 11ஆம் வசனத்திலே, பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம்.
we are indebted, கடன் பட்டு இருக்கிறோம். we have to give that. கடனை கொடுக்க வேண்டும் ஐயா. அவன் இப்படி அன்பற்று இருக்கிறான் என்று சொல்லி கொண்டு போவதற்கல்ல, கொடுங்கள், அவனுக்கு கொடுங்க. வாங்குகிறான், வாங்கவில்லை, அவன் புரிகிறான், புரியவில்லை, தட்ஸ் another point. பட் ஐ ஹாவ் டு கிவ் that. தட்டி விட்டு போய் விடுகிறான், தட்ஸ் ஓகே. யூதாஸ் காரியத்தை பார்த்து சிநேகிதனே என்று தான் சொன்னான். அவன் என்ன, நீ சொன்ன வார்த்தை ஏற்றுக்கொண்டேன், நான் மனம் உடைந்தேன், என் நேசரே என்று கட்டியை அவன் பிடித்தான், தட்டி விட்டு போய்விட்டான். அது நாம் என்ன செய்ய முடியும்? தட்ஸ் ஓகே. அவன் தட்டி விட்டான், நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை தான், அது வேறு விஷயம். பட் நீங்கள் கொடுத்தீர்களா என்பதுதான் காரியம். கூடுமானால் யாவரோடும் சமாதானமாக என்று ஏன் எழுதியிருக்கிறேன் என்று சொன்னால், நான் எப்பொழுதும் சமாதானமாக இருக்கிறேன். பட் அதர் பார்ட் இஸ் ரெஃப்யூசிங், மறுக்கிறார்கள். சமாதானம் பண்ணுவதற்கு மறுக்கிறார்கள் என்று சொன்னால் கன்ஃபியூஸ் ஆகிவிடாதுங்களா? ஐயோ சமாதானமாகவில்லையே, அவன் மறுக்கிறானே என்று புலம்ப ஆண்டவர் சொன்னார். நோ நோ நோ, ஆன் யுவர் பார்ட் நீங்கள் சமாதானம் அணிகளா, தட்ஸ் ரைட். ஏன் கூடுமானால் என்று எழுதியிருக்கிறது? அவர் மறுக்கக்கூடும், அந்த அன்பை மறுக்கக்கூடும், அந்த சமாதானத்தை மறுக்கக்கூடும். நீங்கள் சத்தியத்தை சொல்லி சத்தியத்தினுடைய வழியை அவர் மறுக்கக்கூடும். வாட் கேன் வி டூ தென்? என்ன செய்யக்கூடும்? பலமுறை நான் அவர்களுக்கு புத்தி சொல்லியும் கேளவில்லை என்று சொல்லுகின்ற நீதிமொழிகளைப் போல் அவர் நிறைய பேர் இருக்கத்தானே செய்கிறார்கள், அது வேறு விஷயம். பட் ஆன் மை பார்ட், என் பகுதி என்று வரும்பொழுது கடனாளியாக இருக்கிறேன். எனக்கும் அவன் கோபங்களும் ஆத்திரங்களும் காட்டும் பொழுது ஐ ஹேவ் டு கிவ் தட் லவ், அந்த அன்பை காட்ட வேண்டும். ஐ கேனாட் கிவ் இட் ஃபார் சம்படி, வேறொருக்கான நான் கடனை நான் கொடுக்க என்னால் இயலாது. அல்லது பரிசுத்தாவிக்கு விரோதமான ஒரு குற்றத்தை ஒருவன் செய்துவிட்டு வந்து என்னை மன்னித்து விடும் ஐயா, நன்றாக வேடிக்கை செய்திருப்போங்கள், அது தெய்வத்திற்கு முன்பாக உள்ளதை போய் நான் எப்படி மன்னிக்க முடியும் என்று தான் அவன் கேட்பான். கோ டு காட், தேவனிடத்தில் போங்கள் என்று தான் சொல்வேனே அல்லாமல், அப்படியா நான் மன்னிக்கும் தயாளம் பெருத்தவன், வாருங்கள், நீங்கள் தெய்வத்துக்கு குற்றம் செய்தால் என்ன, நீங்கள் வசனத்தை மீறி நடந்தால் என்ன, துன்மார்க்கம் வாழ்ந்தால் என்ன, அப்படியே வாருங்கள், உங்களை எல்லாம் ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்வது அக்கிரமம் இல்லையா? அதில் ஒரு வரையறை இல்லையா? அது நீதிமானுக்குரிய ஒரு பகுதியாக என்று அதை ஏற்றுக்கொள்ளக்கூடுமா? அது அல்ல. பட் ஆன் மை பார்ட் ஐ ஆம் இன்டெப்டட், நான் கடன்பட்டது என்று சொல்வதெல்லாம், இங்கே வருகிற ஒருவரிடத்திலே ஒருவர் அவரை அன்பு கூறுவதற்கு கடனாளியாக இருக்கிறோம். அப்படி செய்தால் த லவ் இஸ் பெர்ஃபெக்டட், பூர்ணமடைந்து விட்டது. அல்லேலூயா. அங்கே கீழே அவர் எப்படி அதை அவர் சொல்லுவார்? அங்கே குறிப்பிடும் பொழுது அந்த 13-18 வசனத்திலே அன்பிலே பயமில்லை. அல்லேலூயா. 18 வசனம், பூர்ண அன்பு. என்ன அன்பு? பூர்ண அன்பு. He loved me first, I love him, and his love is filled my heart, and I love others. பிறரே நான் நேசிக்கிற கடனாளியாக வரும் பொழுது the love is perfected. லொக்கேஷன், டிஸ்லொகேஷன் கம்ப்ளீட் அங்கே இல்லை. Love with God, that location is not dislocated. இங்கே லவ் வித் மை பிரதரன், என்னுடைய சகோதரன், என் சகோதரி, மனைவியும் பிள்ளைகள், ஹூசோவர் தே ஆர், எனக்கென்று தந்தவர்கள் என்று இருக்கிறார்கள். நான் பலமுறை தேவனிடத்தில் நான் ஜெபம், பலமுறை என்று இல்லாவிட்டாலும் அவ்வப்பொழுது முக்கியமான காரியங்கள் என்ன வரும்பொழுது நான் ஜெபம் செய்கிற நேரத்தில், லார்ட் வாட் இஸ் திஸ், வாட் ஷுட் ஐ டூ நவ், என்ன செய்யலாம்? திஸ் இஸ் ஐ கேவ் த வெசல் ஃபார் யூ, நான் தந்த பாத்திரம். ஓகே, தென் வாட் ஷுட் ஐ டூ? ட்ரிங்க் இட், பானம் பண்ணு என்று சொன்னார். தேங்க் யூ லார்ட், ஐ வில் கிவ் தேங்க்ஸ் டு த லார்ட். நான் ஸ்தோத்திரம் பண்ணி அவர் பாத்திரத்தை சொன்னதை போல் நானும் ஸ்தோத்திரம் பண்ணி அதை நான் பானத்தை நான் பானம் பண்ண தொடங்கினேன். இன்னொரு முறை, ஒரு முறை இல்லை பல முறை, வாட் ஷுட் ஐ டூ, திஸ் இஸ் த சிச்சுவேஷன், சூழ்நிலை இருக்கிறதே, இந்த மனிதர்கள், இந்த நபர்கள் இப்படியெல்லாம் இருக்கிறார்களே என்று சொல்லும் பொழுது, தே ஆர் ஹூம் ஐ ஹவ் கிவன் யூ, உனக்கு தந்தவர்கள் தான். ஹல்லேலூயா. லார்ட், ஐ வில் டேக் இட் அஸ் எ சேலஞ்ச், இது நான் சவாலாக எடுத்துக்கொண்டு ஐ வில் லவ் தம் வித் ஆல் மை ஹார்ட், ஹெல்ப் மீ, உதவி செய் என்று கேட்கும்போது பரிசுத்தாவியான தாமே அன்பை நம்முடைய இருதயத்தில் ஊற்றியிருக்கிறார் என்று ரோமர் 5:5 வாசிக்கிறோமே. ஹீ ஹெல்ப் மீ, எப்படி ஹெல்ப் பண்ணுகிறார்? ஹீ போர் த லவ் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் அன்பை என் இருதயத்தில் ஊற்றுகிறார். ஹவு கேன் ஐ, த ரத்னகுமார், லவ் அதர்ஸ்? இம்பாசிபிள். பட் ஐ ஆஸ்க் காட், கேட்கிறேன், த லார்ட் ஏற்கனவே தன் உரைப்பெறான குமாரனை தந்தள்ளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்த அவர் அன்பு தரமாட்டேன் என்று அவர் சொல்லுவார். ஆண்டவரே, இந்த கடனாளி நிற்கிறான், அவனுக்கு கொடுக்க எனக்கு இல்லையே என்று கேட்கும்பொழுது வேண்டுமெளவு எடுத்துக்கொண்டு போ என்று அவன் சொல்லுவான். அதுபோல் he poured the love of Christ, then I can love others. I have stood before God பலமுறை, Lord, I feel like not sufficiently love them, அவளை போதுமான அன்பு உடுந்ததை போல் தெரியவில்லை, ஹெல்ப் மீ என்று கேட்கும் பொழுது
he poured the love again. மீண்டும் என்னிடத்தை கேட்க விரும்புகிறார். அந்த அந்த நண்பனுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றுமில்லை என்று கேட்டானே பாருங்கள். பக்கத்து வீட்டுக்காரனில் போய் கொடுமை, என் நண்பன் வந்து விட்டான், கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லையே, தூங்குகிற நேரத்தில் தொந்தரவு பண்ணாதே போ என்று சொன்ன பொழுது, ஐயோ நான் கொடுத்தாகணும் அப்பா, இப்போ கண்டிப்பாக கொடுக்க வேண்டும், எனக்கு கொடுக்காமல் இப்படிலாம் சாக்கு போக்கு சொல்லி அவனை கேட்டேன், நான் தரமாட்டேன்ட்டாப்பா போயிட்டு வாங்க என்று என்னால் சொல்ல முடியாது. ஐ ஹாவ் டு கிவ் தம், கொடுக்க வேண்டும் என்று அவன் கேட்ட பொழுது அலட்டி கொண்ட நிமித்தம் அவன் வந்து பண்டக சாலையை திறந்து அவன் கேட்டதெல்லாம் கொஞ்சம் அப்போந்தான் நம்பிக்கை சில எண்ணிக்கைக்குரியதான் கேட்டான். கதவை திறந்து உனக்கு வேண்டுமளவு எடுத்து செல் என்று சொன்னானே பாருங்கள். அல்லேலூயா, தட் இஸ் காட். அது தேவன். தேவனிடத்தில் நீங்கள் போய் கேட்கும் பொழுது கேட்டால் உடனே கொடுத்துருவார் என்று எண்ணாதீர்கள். பலத்த சத்தத்தோடு கேளுங்கள். கிடைக்கவில்லையா, அடுத்து எப்படி கேட்க வேண்டும்? எப்படி கேட்க வேண்டும்? கண்ணீரோடு கேளுங்கள். இல்லையா என்று அவன் சொல்லவுடன் விட்டு வந்து நான் கேட்டேன் தரவில்லை என்று கேட்ட எத்தனை பேர் என்று சொல்லியிருக்கிறார்கள். பிரதர், நீங்கள் எப்படி பாவத்தை ஜெயித்து வாழிட்டேன்னா, ஐ வென்ட் டு காட், தேவனிடத்தில் போனேன், கிருபாசன தண்டைக்கு நான் போனேன், கூக்குரலிட்டேன், கண்ணீர் வடித்தேன், அதை எனக்கு கிடைத்தது, நான் ஜெயித்தேன், அந்த கிருபையை வைத்து நான் ஜெயித்தேன் என்று சொல்லும் பொழுது நானும் தான் கேட்கிறேன், அது எனக்கு கிடைக்கவில்லை என்று கேட்ட பொழுது எப்படி கேட்டீர்? ஆண்டவரே, இந்த பாலியச்சியிலிருந்து என்னை நீங்களாக்கி போவதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று கேட்டேன். அவர் ஒன்றும் பதில் சொல்லவில்லை. அடுத்தது நான் பாலியச்சியை முகத்தில் விழுந்து விட்டேன். பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறது. அவர் எப்படி கேட்பார் தெரியுமா? கேளுங்கள், கேட்பது அது 30%, கிடைக்கவில்லையா உடனே தேடுங்கள், அது 60%, அதுவும் கிடைக்கவில்லையா அப்புறம் என்ன செய்யுங்கள்? தட்டுங்கள், ஓங்கி டமால் டமால் என்று தட்டுங்கள், கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள், எல்லாம் பக்கத்தில் இருக்கிறது. இந்த மனுஷன் அந்த கேளுங்கள் மட்டும் எடுத்துக்கொண்டான். மற்ற 7:7 கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள் என்று 3 இருக்கிறது சேர்ந்து ஒரே வசனம். இவன் ஒரு மட்டும் செய்து முடித்துவிட்டு கேட்டேன் கிடைக்கவில்லை என்று போய்விட்டான். நான் போகவில்லையா, பலத்த சத்தத்தோடு நான் ஜெபம் பண்ணினேன், அது நடக்கவில்லையா, கண்ணீர் விட்டு கேட்டேன், கொடுக்காவிட்டால் நான் செத்து போவேன் என்று நான் கேட்டேன், பாவத்தில் விழுந்து விடுவேன் என்று கேட்டேன், கொடுத்தார் ஐயா. அப்படி கேட்டீரா என்று கேட்கும் பொழுது அப்படி கேட்கவில்லையே, போய் கேளும். அவர் பாரபட்சமற்றவர். இயேசு கிறிஸ்துவுக்கே அவன் மெய்யாகத்தான் கேட்கிறான்னு சும்மா கேட்கிறான் என்று அவர் பார்த்தார். சும்மா அவர் கேட்டுவிட்டு நான் கேட்டு பார்த்தேன், அவர் தரவில்லை, ஆகையால் பாவம் செய்தேன். கேட்டு பார்த்தேன், ஆகையால் நான் தரவில்லை, ஆகையால் திருடி கொண்டு வந்தேன். கேட்டு பார்த்தேன், ஆகையால் நான் தரவில்லை, விபச்சாரம் பண்ணினேன். இது என்ன தேவனிடத்தில் இப்படியே கேட்க முடியும்? அவர் சொன்னார், என்ன சீனி கடையில் போய் ஒரு 2 ரூபாய்க்கு சீனி கேட்டு வாங்கி விட்டு வருவதை போலவா தன்னுடைய பரிசுத்தத்தை வைத்திருக்கிறார்? கிருபை என்ன சாதாரண இடமா? இது மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வீட்டிருக்கிற அந்த கிருபாசனம், அந்த பெட்டி இருக்கிறதே, அங்கே போய் ஒரு மனிதன் கிட்டி சேர வேண்டும் என்று சொன்னால் கிட்டி சேர வேண்டும். தன்னுடைய அந்த துர்மனசாட்சி நீங்கள் கிட்டி சேர வேண்டும். அவன் தனக்கு தெரிந்த துர்மனசாட்சியெல்லாம் சொல்லி அதை மன்னிப்பு கேட்டு கிட்டி சேர்ந்திருக்க வேண்டும். அதெல்லாம் அவன் செய்யாமல் சும்மா கேட்டானாம், அது கிடைக்கவில்லையாம், பாவம் செய்தானாம். அது வேறொரு இயேசு அப்பா, அது வேறொரு தேவன். மை காட், என் தேவன். இயேசு எனக்கு வகுத்த வழியின்படி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் செய்து பயபக்தி நிமித்தம், அதற்குத்தான் பயபக்தி என்று அண்டர்லைன் பண்ணி அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அதுபோன்று நீங்கள் கேட்டீர்களா? கேட்பது இல்லையே. ஆகவே டிஸ்லொகேஷன் ஆகிவிட்ட உங்கள் பகுதிகளை செம்மைப்படுத்த வேண்டிய நாள் இந்த நாளை அப்படி எடுத்துக்கொண்டு கோ டு காட். உங்கள் டிஸ்லொகேட் ஆன பகுதியை பாருங்கள். உங்களுடைய முழங்கால் ஏன் முடங்கவில்லை, ஜெபிக்கவில்லை, வேதம் வாசிக்க, அதையெல்லாம் கூட சரி செய்யுங்கள். முதலாவது சரி செய்யுங்கள். சரி செய்த பிறகு இந்த டிஸ்லொகேஷனை சரி பண்ணும்படி அந்த பிசையை போனதை கேளுங்கள். ஃபர்ஸ்ட் காட், தேவனிடத்தில் முதலாவது போங்கள். அண்ட் தென் டு மனுஷனிடத்திலே வாருங்கள். நான் ஒருவருக்கு தேவனிடத்தில் ஒப்புரவாங்கள், தேவனிடம் ஒப்புரவாங்கள் என்று பலமுறை நான் சொல்லி இருந்திருக்கிறேன். ஆனால் ஐ டோன்ட் லிசன் தேட். பின்பு அப்படி அவர்கள் மற்ற இடத்துல ஒப்புரவாக வருவார்கள், ஜென்மத்திற்கும் வரமாட்டார்கள். தங்களையே மேன்மைப்படுத்தி கொண்டு வாழ்கின்றவர்கள் என்று அவர்கள் தேவனிடத்தில் போவார்கள். தேவனுடைய ஒப்புரவாக செயல் நடைபெற்றிருந்தால் they will reconcile with one another. ஒருவரோடொருவர் ரெக்கன்சைல் ஆகிவிடுவார்கள். அவர்கள் பொருந்தி அந்த டிஸ்லொகேஷனை சரி செய்து விடுவார்கள். நாம் ஜெபம் செய்ய கடவும். பலவே இந்த வேளையிலும் எங்களோட இனி இடைப்பட்டு எல்லோரையும் ஆண்டவரை உம்மோடு இணைத்து நாங்கள் ஒருவரையும் திக்கற்றவர்களாக விடேன் என்று எங்களுக்கு நல்ல தகுப்பனாய் ஆண்டவரை அந்த
தகப்பன் அந்த மகன் என்ற அந்த பந்தத்தை எப்பொழுதும் எங்களோடு வைத்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மோடு என்றும் ஒப்புரவாயர்களாயும் ஒருவரோட ஒரு ஒப்புரவாயர்களாயும் நாங்கள் எந்த விதத்திலையும் பிசகி போகாதபடி வாழ ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்தலும் எங்கள் ஊன்ற சரீரமான உம்முடைய சரீரமான சபையை ஊன்ற கட்டியறலும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென்.